வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் ஒரு சூப்பர் டே. தை பிறக்க போகுது, வழியும் பிறக்க போகுது. சரியா? என்ன மாதிரி சூழல்ல இருந்தாலும் நம்பிக்கையோட இந்த ட்ரைனிங்க்கு நம்ம ஆரம்பிப்போம். யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ உங்க வாழ்க்கை மாறுன்ற ஒரு உத்தரவாதத்தோட நான் ஸ்டார்ட் பண்றேன். ஹோப் சோ. முதல் எடுத்தோடனே டைரியோ நோட்டோ கையில் எடுத்துங்க. அது இல்லாதவங்க தயவு செய்து மொபைல் ஆஃப் பண்ணிட்டு லேப்டாப்ல ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? டைரி நோட்டும் நோட்ஸ் எடுக்கிறவங்க மட்டும் இதை கேட்டா போதும். முதல்ல நன்றி உணர்வு தியானம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. யாராவது ஒரு குருவையோ, யாராவது ஒரு ஆசிரியரையோ, அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி, நன்றி, நன்றி. மூன்றாவது நன்றி குரு கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி, நன்றி, நன்றி. வழக்கம் போல டீப் பிரீத். என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் இந்த ட்ரைனிங்ல அடுத்து ஒரு மணி நேரம், இந்த 1 மணி நேரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் எதையுமே செயல்படுத்தும் போதுதான் அதோடைய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் வரும். அதனால எல்லாம் தெரியுது அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு நம்ம எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னையில இருந்து பண்ணுவோம். 14ஆம் தேதி தமிழர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான நாள்ல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த 2025 ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் நியூ இயரா உங்களுக்கு இருக்கும். இது ஒரு தமிழர் பண்டிகை. ஒரு ஓகையோட நான் பேசுறேன் நான். சரி, ஒரு ஒரு தீபாவளி வந்தா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நியூ இயர் வந்தா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி பொங்கல் நம் பண்டிகை. சரியா? அதாவது இது என்ன ஒரு சிக்னிபிகன்ஸ் பாருங்க. இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் அப்படின்றாங்க. இயற்கைனா என்ன? சூரியன்ல இருந்து மாட்டுக்கு மாட்டுக்கு கூட ஒரு தனி நாள் எடுத்து செஞ்சா பாருங்க ஒரு தமிழன். அதுதான் சொல்றேன், யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இது நமக்கு. சரியா? தானும் பொங்கல். சூரியனுக்கு ஒரு நன்றி, மாட்டுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு 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 ஃபங்க்ஷனை நடத்துறோம் இத்தனை வருஷமா அப்படின்னா உண்மையாலுமே நம்ம நம்ம வேற லெவல். சரியா? அந்த நன்றி உணர்வோட நம்ம ஆரம்பிப்போம். நம்ம மனிதர்கள் தான், நம்மளை சுத்தி இருக்கவங்க மனிதர்கள் தான். இந்த நாள்ல 2025 14ஆம் தேதி நாளைக்கு புது புது வருஷம் பிறக்குது. சரியா? அப்ப எல்லாத்தையும் மறந்து இந்த போகியெல்லாம் கொண்டாடுறோம். எதுக்கு கொண்டாடுறோம்? பழையன கழிதல் அப்படின்ற எல்லாம் புதுசா வந்துருங்க. இந்த ட்ரைனிங் புதுசா வந்துருங்க. நீங்க யாராலையும் ஏமாற்றப்படல, நீங்க தோல்வியெல்லாம் அடையல, உங்களுக்கு எந்த சேலஞ்சும் இல்ல. புதுசா ஆரம்பிப்போம். இன்னையில இருந்து ஆரம்பிப்போம். இந்த ட்ரைனிங்ல இருந்து ஆரம்பிப்போம். நாளைல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடுத்த 2026 ஜனவரி 14 வேற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? சப்கான்சியஸ் அப்படின்றாங்க. இந்த ஆழ் மனத்தின் மூலம் என்ன வேணா நம்ம பண்ண முடியும். நம்புங்க. என்ன மாதிரி சேலஞ்ச் இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். இப்ப நான் சொல்றேன், சேலஞ்சே இல்ல, சூப்பரா ஒரு மில்லியனரா பில்லியனரா நம்மளால மாற முடியும். right? இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் விதைகளா மாறி அது ஆழ் மனசுக்குள்ள போய் ரியாலிட்டியா மாறுது. இதை எப்படி பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கறது அப்படின்னா, பாசிட்டிவான எண்ணங்கள் வரும்போது பாசிட்டிவான ரிசல்ட் வருது. இதுதான் ராபர்ட் மூர்ஃபி சொல்றாரு. இதே நெகட்டிவ் உள்ள போட்டீங்கன்னா நெகட்டிவ் வருது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக். ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். புரியுதா? அப்ப எண்ணங்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள். ஒரு நாளைக்கு 50,000 எண்ணங்கள் இருக்கு. எண்ணங்களை எங்க நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? எண்ணங்கள் தான் நம்மளை தேர்ந்தெடுக்குது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா, 10 ஸ்ட்ராட்டஜிங்க பிராக்டிகல் ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். டே 1 டே 2 எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா, இதெல்லாம் என்ன கான்செப்ட்? எண்ணங்கள் ரியாலிட்டியா மாறுது, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்ப பிராக்டிகல் ஸ்டெப்பா கொண்டு போறேன். இப்ப இதுல முக்கியமான கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, எண்ணங்கள். எண்ணங்கள் தான் விதைகள். அதை சப்கான்சியஸ்குள்ள போடுறோம், அது ரியாலிட்டியா மாறுது. விதையை விதிக்கும் போது ஒரு பூ வருது, அது மாதிரி நினைச்சுக்கோ. ரைட்டா? பாசிட்டிவான விஷயங்களை போடும் போது பாசிட்டிவான ரிசல்ட் வருது. நெகட்டிவான எண்ணங்களை போடும் போது, நெகட்டிவான ஃபீலிங்ஸை போடும் போது, நெகட்டிவான எமோஷன்ஸ் வரும்போது ரிசல்ட்டும் நெகட்டிவா வருது. அப்ப டிசைரபிள் அவுட்கம் வரணும் அப்படின்னா, நம்ம நினைச்சது வரணும் அப்படின்னா, நாம எண்ணங்களை கவனமாக தேர்ந்தெடுக்கணும். இதுதான் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது. ரைட்டா? இப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம்? எப்படி எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறது? தாட்ஸ் பிகம் ரியாலிட்டி. அவ்வளவுதான்.
சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு தாட்ஸ் பிகம் ரியாலிட்டி. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? என் குரு சொல்லுவாங்க, இந்த வார்த்தை புதுசா இருக்கும் நிறைய பேருக்கு, தாட் ஆடிட் அப்படிங்குவாங்க. தாட் ஆடிட்னா என்ன? தணிக்கை செய்யறது. ஒரு கணக்கை நம்ம வந்து எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு டர்ன் ஓவர் வந்திருக்கு, எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு செலவு, இதெல்லாம் தணிக்கை செய்யணும். தணிக்கை செய்வதற்கு பேர் தான் ஆடிட்டர். இந்த ஆடிட் எப்படி என் குரு சொல்லுவாங்க அப்படின்னா, தாட் ஆடிட் அப்படிங்குவாங்க. தாட்னா என்ன? எண்ணங்கள். எண்ணங்களை ஆடிட் பண்ணுங்க. இந்த வார்த்தை புதுசா இருக்கணும் நிறைய பேருக்கு. மக்களை நான் பேசுறது கிளியரா இருக்கா? கிளியரா இருந்தா கிளியர்னு ஆடிட் போடுங்க. சாட் பாக்ஸ்ல கிளியர்னு போடுங்க. ஓகே, குட், வெரி குட், ஹாப்பி. ரைட். அப்ப இந்த தாட் ஆடிட்னா என்ன? இப்ப நான் சொல்ற மக்களே, இது எல்லாமே ஆக்ஷன் பேஸ்டு. இது வந்து தியரட்டிக்கலா இல்ல. கண்ணை மூடிக்கொண்டு காட்சிப்படுத்தி பார்க்கும்போது, கடனில் இருந்து இந்த காட்சிப்படுத்தல் முடிஞ்ச அரை மணி நேரத்துல அலாரம் வைக்கும் போது நான் பணக்காரனா மாறி விடுவேன். ஒரு டாட் இல்ல, சரியா? நான் சொல்றது ஆக்ஷன் பேஸ்ட் டிப்ஸ். இதை தான் நான் ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இப்ப ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேணும்னு நினைச்சாலும் 100% நடக்கும். அதற்கான விஷயத்துல நம்ம இறங்கி இருக்கோம், அவ்வளவுதான். தாட் ஆடிட், இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் எ தாட் ஆடிட். தாட் ஆடிட்னா, தாட்னா எண்ணங்கள், ஆடிட்னா தணிக்கை. அப்ப என்ன போடு? என்ன தணிக்கைகள் அப்படின்னு போட்டுருங்க. ஆரம்பிப்போம். என்ன தணிக்கை? அவ்வளவுதான். என்ன தணிக்கை? என்ன தணிக்கை இல்ல, சரி, எண்ணங்களோட தணிக்கை. இப்ப இது எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரெல்லாம் டைரியோ புக்கோ இல்லாதவங்க, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே தாட் ஆடிட்டு வந்து தாட்லயே கொண்டு போவீங்களா? எழுத மாட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு தெரியாது என்னன்னு. இந்த ஜூம் முடிஞ்சிரும், ட்ரேடிங் முடிஞ்சிரும். இப்ப நோட்ஸ் எடுக்காத நீங்களா நாளைக்கு இது யூடியூப்ல வந்த பின்னாடி எடுத்து நோட்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? கடவுள் தான் காப்பாத்தணும். ரைட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளை ஆரம்பிக்கும் போதும், நான் சொல்றேன் பாரு, ஒவ்வொரு வாரம் ஆரம்பிக்கும் போதும், ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போதும், ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் எங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஸ்டார்ட் வித் நத்திங், அவ்வளவுதான். எதுவுமே இல்லாமல் ஆரம்பிப்போம், சரியா? எதுவுமே இல்லாமல் ஆரம்பிப்போம். இப்ப எண்ணத்தை நோக்கும். இப்ப ஒரு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட நான் பயணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் தேவை. 100 ரூபாய் பிரச்சனையில இருக்கேன். இப்போ இந்த ஜூமை நான் அட்டன் பண்றேன். அட்டன் பண்ணும்போது என் மைண்ட் ஃபுல்லா கடன்லயோ கவலையிலயோ இருந்துச்சுன்னா, இந்த இது எப்படி உள்ள போவோம்? அப்ப நான் வந்து நான் உங்களை மாதிரி இருந்தேனா என்ன பண்ணுவேன்? ட்ரைனிங் 7 மணி இந்தியா டைம்ல, சரியா? இந்தியா டைம் 7 மணி என்பது, இன்னைக்கு நான் பர்மிஷன் போட்டு வந்துருவேன் ஆஃபீஸ். நீ மேபி லீவா இருக்கலாம், இல்ல பர்மிஷன் போட்டு வந்துருவேன். எனக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். காசு கொடுத்துதான் முக்கியம் இல்ல. காசு வந்து எதையும் வேல்யூ நிர்ணயிப்பதில்லை. மனசுதான் நிர்ணயிப்பது. உங்களோட இம்பார்ட்டன்ஸ். குளிப்பேன். 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். 6:30 குளிப்பேன். ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திப்பேன். தனியா உட்காருவேன். நோட்டோ டைரி எடுத்துட்டு ஏசி எல்லாம் போட்டு செட்டப்பா உட்காந்துருவேன். இப்ப எனக்கு 7 மணிக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. இது 8:30 வரைக்கும் மேக்ஸிமம் போகும். 8 to 8:30 போகும். இதெல்லாம் வரிசையா நோட்ஸ் எடுப்பேன். முடிஞ்ச உடனே டக்குன்னு எஞ்சி சாப்பிட போக மாட்டேன். அந்த 8:15 முடியுது அப்படின்னா 8:30 8:45 வரைக்கும் ரஃப் காப்பியை ஃபேர் காப்பியா மாத்துவேன். ஏன்னா நான் இப்ப சொல்ல சொல்ல வேகமா எழுதுவீங்க, அது மிஸ் ஆயிடக்கூடாது. எந்த ஒரு கண்டென்ட்டையும் மிஸ் ஆகக்கூடாது. அதனாலதான் இந்த சப்கான்சியஸ் ட்ரைனிங் நான் டெய்லி பொறுமையா எடுத்துட்டு இருக்கேன். இது ஃபுல் டே ட்ரைனிங். இதை உங்களுக்கு நான் பிரிச்சு பிரிச்சு ஸ்பிட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும். சில பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு சுத்தமா தெரியாது. சில பேருக்கு அஃபர்மேஷன் தெரியும், ஆனா செஞ்சிருக்க மாட்டாங்க. அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணணும். எந்த ஒரு ட்ரெயினரையும் நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே சொந்தமா காயின் பண்ணலாம். அதாவது ஒரு புதுசா கிரியேட் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணோம்? தாட் ஆடிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எப்படி ஆரம்பிக்க போறோம்? ஸ்டார்ட் வித் நத்திங். எதுவுமே கிடையாதுப்பா. நான் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுதான் சொல்றது. குருகிட்ட வந்து என்ன பண்ணோம்? தாழ் பணிஞ்சு, ஐயா நீ என்ன சொல்றியோ நான் செய்ய போறேன் ஐயா. டவுட் இருந்தா உன்கிட்ட கேட்க போறேன், நீ கிளியர் பண்ண போற இது, சரியா? நான் வந்து ஒரு ஒரு கருவி, அவ்வளவுதான். ஒரு ஒரு என் குருவுக்கு ஒரு கருவி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் செய்யறேன். நல்லா செஞ்சா எனக்கு காசு வர போகுது. ரிசல்ட் ரெண்டு விஷயம் தான். ஒரு ஆக்ஷன் நீங்க செய்யும் போது, ஒண்ணு உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறீங்களா, கிளையன்ட் கன்வெர்ட் ஆவாங்க. பிச் பண்றீங்களா, காசு கிடைக்கும். ரெண்டாவது, பாடம் கிடைக்கும். ஒண்ணு பணம் கிடைக்கும், இன்னொன்னு பாடம் கிடைக்கும். பாடத்தை வாங்கிட்டு போய் ஒண்ணும் பண்ண முடியாது. கரண்ட் பில்லோ வாடகையோ ஹவுஸ் ஓனர்ட்ட போய் சொல்லலாம் முடியாது. பாடம் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் சார், 25 வருஷமா பாடம் தாங்க சம்பாதிச்சிட்டு இருக்கேன், காசு ஒண்ணு இல்லைங்க, காசு கேட்காதீங்க, வேலைக்கே ஆகாது. இப்ப எவ்வளவு நாள் பாடம் சம்பாதிப்போம்? பாடத்தை கற்றுக் கொடுப்போன்ற நாம கத்துக் கொடுப்போம்டா, வாடா உலகத்துக்கு நம்ம கத்துக் கொடுப்போம். நாம தானே கத்துக் கொடுத்தோம். ஏன்டா இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம்? கத்து கொடுக்குற இடத்துக்கு போவோம். அப்ப பணம் வேணும்னா பாடத்திலே இருக்கக்கூடாது. அந்த பாடத்தை பயன்படுத்தி பணமா மாத்தணும். அப்ப என் குருட்ட சொல்றேன், இந்த மாதிரி நான் பண்ணேன், ரிசல்ட் இப்படி வருது, இதை இப்படி பண்ணாத இப்படி பண்ணு அப்படி சொல்வதற்கு ஒரு குருவோ மென்டாரோ கோச்சோ இருந்தா லைஃப் பிளாஸ்ட். புரியுதா?
அப்ப அந்த தாட் ஆடிட்ல என்ன பண்ணோம், நத்திங்ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப என்ன பண்ணணும், எந்த ஒரு தாட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு மீறி ஏதாவது ஒரு நெகட்டிவா வருது, ஒருத்தர் கோவப்படுத்த கால கோடு போட்டு போயிடுவாங்க. மத்த நாட்டு டிரைவிங்க்கும் நம்ம நாட்டு டிரைவிங்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மத்த நாட்டுல கார் ஓட்டுறவங்களை கொண்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இறக்கி ஏர்போர்ட்டுக்கு வெளியில வந்தா அவனுக்கு மைல்டு அட்டாக் வந்து ஒரு ஃபாரினர். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம டிரைவிங்லாம் வேற, நம்ம பாம்பு டிரைவிங்ல பிறந்தவங்க, ஜிக்ஸாக் டிரைவிங் அப்ப உள்ள பூர்வம் போவோம். அங்கெல்லாம் ஒரு காருக்கும் 3 மீட்டர் கேப் இருக்கும். அவன் டீசெண்டா அவன் ரூட்ல போவான். இங்க நம்மளால என்ன பண்ணோன்னே தெரியாது. சரியா? ஒரு விளையாட்டா ஒண்ணு சொல்லணும். நான் நாமக்கல்ல திடீர்னு ஒரு கார் டிரைவ் பண்றேன், என்னோட கிளைண்டோட கட் பண்றேன் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. கட் பண்ண உடனே அது ஒன் வே, தப்புன்னு ஒருத்தர் வேகமா வராரு, ஒரு வண்டியில நடுவுல நிக்கிறாரு. அவர் என்னைய பாக்குறாரு, நானும் அவரை பாக்குறேன். செம்மையா கடுப்போகுது, காலையில வேற 6 மணிக்கு. அப்ப நான் பக்கத்துல சொன்னேன், என்னங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு. உடனே அவர் சொன்னாரு, சார் மக்களே, நான் ஒரு ஃபண்ணுக்காக சொல்றேன், இது சீரியஸா எடுத்துக்காய். அவர் சொல்றாரு, சார் நாமக்கல்ல 4 பக்கத்துல போவோம், திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு 8 பக்கத்துல இருந்து வருவாங்க சார் அப்படிங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்வேளை எதுக்கியா வரணும், 6:30 மணினா வரணுமா? சரி, அவர் ஏறி வராரு, ஒரு இடத்துல ஒரு லாரியோ அது வேகமா வருது. யாருக்கு லாஸ்? ஒன்வேளை வரதே தப்பு, நேரம் நின்று என்ன பாக்குறாரு, கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி. இதெல்லாம் ஒரு ஜென்மங்களான்னு தோணும். எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஒழுங்கு இல்ல பாருங்க. ஒழுங்கு இல்லாததால எத்தனை உயிர் பலி போகுது. அது மாதிரிதான் தொழிலையும் நம்ம லைஃப்லயும் ஒழுங்கோட இருந்தோம்னா எல்லாமே நல்லா நடக்கும். இதுக்குதான் என்ன பண்ணுவோம், யார் உங்களை எமோஷன் ஆக்குனாலும் கோ நியூட்ரல். நான் இந்த ஒரு முடிவை எடுத்துட்டேன் இந்த வருஷம். கோ நியூட்ரல். நியூட்ரலுக்கு போயிடு, நீ என்ன வேணா பண்ணி தொலைடா. நான் எமோஷன் ஆக போறது இல்ல, நெகட்டிவ் ஆக போறது இல்ல, இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க போறது இல்ல. நான் என்ன பண்ணுமோ அதை நான் தெளிவா இருக்கேன். சரியா? இந்த இடத்துல நெகட்டிவ் தாட்ஸ பாசிட்டிவா மாத்துறதுக்கு நாம ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்ணணும். இதுதான் ஆக்ஷன் ஸ்டெப். ரைட்டா? தாட் அடிக்கிறது என்னது, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம முதல்ல நியூட்ரல் ஆக்கிடணும். சரியா? முன்னாடி எமோஷனா வேணாம். இப்ப வந்துட்டாரு, நான் அடிச்சு தூக்கிடலாமா அவரை? குறுக்கால வந்துட்டாரு, தப்பா வந்துட்டாரு, ஒன்மையில வந்துட்டாரு, அடிச்சு தூக்கிட்டு போயிடலாமா? இந்த இடத்துல நாம எமோஷனா அவரும் எமோஷனா, எதுக்கு இவனா எமோஷன்ஸ்? பெரும்பாலும் நெகட்டிவ் எமோஷனா குறைச்சிருவோம். நெகட்டிவா சில பேர்லாம் வீட்டுல அப்பா ஹஸ்பண்ட் எல்லாம் பயங்கர கத்துறது, பயங்கர அப்படியே ஆன்மங்க கத்தும், ஒரு டாட்டுங்க அமைதியார், வாய மூடிடு, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, கத்தாத, நாங்க மாற மாட்டோம், நீ என்ன பண்ணாலும் அவன் மாற மாட்டான். அப்ப இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட இருந்து தள்ளி போறது. நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப், நெகட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஏன் வருது? நாம பாசிட்டிவா இருந்தாலும் முன்னாடி இருக்கவங்க ட்ரிகர் பண்றாங்க. முதல்ல இதை நியூட்ரல் பண்ணும். நம்மள யாரும் ட்ரிகர் பண்ணக்கூடாது. உனக்கு தெரியுமா, உன்னை பத்தி ஒரு இப்படி சொன்னாரு, உடனே நம்ம என்ன பண்ணுவான், அவன் மட்டும் ஒழுங்கா என்கிட்ட காசு வாங்கி தரல தெரியுமா, ஏதோ ஒண்ணு பிட்ட போடுவான். அவன் என்ன பண்ணுவான், அங்க போய் நீயே காசு வாங்கிட்டு தரல, உன்னை பத்தி அவன் 10 பேர்ட்ட சொல்லுவான். அப்படியா? ஒரு ஒரு நெட்வொர்க் லீடர் நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு கேவலமான ஜந்து, ஒரு லீடர்னு சொல்லக்கூடாது. அந்த ஜந்து அவருடைய டீமுக்கு கட்டளையிடுறாரு. வேற ஒரு லீடர் வந்திருக்காரு, கர்நாடகால இருந்து வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. அவர் யார்கிட்ட பேசினாலும் அவர் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, இதை நான் ரெட் ஆபீஸ்க்கு அனுப்புறேன், அவரை காலி பண்றோம். காலி பண்றதுக்கு பயங்கர சதி திட்டம். இதெல்லாம் ஒரு ஜந்து நெட்வொர்க்ல இருந்துட்டு இதை வேற குரு பிதாமகன் அது இதுன்னு ஏதோ பில்டப் பண்றது. மனுஷனே கிடையாது இந்த ஜென்மம். இது லாஜிக் என்னன்னா, இதை நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த கர்நாடகா லீடரை நான் மீட் பண்றேன், நான் ஒரு ஹோட்டல்ல போரூர்ல. அப்போ இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்களாமே, இன்னும் நியூஸ் கேள்விப்பட்ட நான் சொல்றேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, வெறும் 32 ஏஜ் ஒரு லீடர் நெட்வொர்க்ல நியர்லி 42 lakhs earn பண்ணவர் என்ன தெரியுமா சொன்னாரு பதிலுக்கு, விடுங்க சார், அவர் பெரியவர் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, கால் வந்தா ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னவர் யாரு, அதை அழகா கடந்து போன லீடர் யாரு? அதனாலதான் இவன் 42 லட்சம். புரியுதா? விடுங்க சார், அவர் பெரியவர். அதுதான் பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை வந்தாதான் காசு வரும். இந்த மாதிரி அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அதான் சொல்றேன், பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க லீடர்ஸ். நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம், பிசினஸ் பண்ண மாட்டான். அதாவது வாய்ப்பு கிடைக்காதா, வாழ்க்கை மாறாதா, நிறைய பேர் உள்ள வராங்க. ஒரு லீடர் என்ன பண்ணும், அவனோட பிளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி அந்த மைனஸ பிளஸ்ஸா மாத்தி ஃபீல்டுல போக வச்சு சொல்லி கொடுத்து அவனை சம்பாதிக்க வைக்கிறது தான் அந்த பிசினஸ்க்கு வராங்க. அவன் இப்படி, இவன் இப்படி, இவன் கூட பேசாத. இந்த பாலிடிக்ஸ் யாரு பண்றாங்களா? மக்களே ஒண்ணு சொல்றேன், 2025 ஒரே ஒரு டிசிஷன் தான். யாராவது என்கிட்ட தேர்ட் பர்சன் பத்தி பேசினாங்கன்னா, அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான், அவரை விட்டுருவோம். தேர்ட் பர்சனா யாரும் இல்ல நண்பர்களே, ஃபோர்த் பர்சனும் யாரும் கிடையாது, ரெண்டே பர்சன் தான், நானும் நீங்கள் மட்டும் தான். உங்களுக்கு நடுத்துல யாரும் கிடையாது. நீ யாரை பத்தியும் என்கிட்ட சொல்ல தேவையில்ல, நானும் யாரை பத்தியும் உங்கள்கிட்ட பேச தேவையில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளோட மைண்டுக்குள்ள போய் நார்மலா இருக்கவனையும் நார்மல் இல்லாம ஆக்கும். அவர் இப்படி சொல்லிட்டாரு தேர்ட் பர்சன், ஓகே சோ, அதனால ஏதாவது மாற போறோமா? சரி, நான் ஒரு என்னோட வீடியோக்கள்ல சொல்றேன், என்ன கெட்டவன் சொன்னா என்ன, என்ன நல்லவன் சொன்னா என்ன, என்ன அறிவாளின்னு சொன்னா என்ன, முட்டாள் சொன்னா என்ன, நீங்க நினைக்கிறதெல்லாம் என்ன மாத்துமா?
என்னை உங்களால மாத்த முடியுமா? உங்களை என்னால மாத்த முடியும். நீங்களே மாறணும்னு யாரோ ஒரு குரு கிட்ட போய் தாழ்படிதல்ல போய் ஐயா நான் மாறணும், நான் இந்த 2025 ஸ்டார்ட் வித் நத்திங்ல ஒரு தாட் ஆடிட்டோட ஸ்டார்ட் பண்றேன் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணும், எதை ரீப்ளேஸ் பண்ணணும், எதை வந்து ஆக்ஷன் ஆக்ஷன் பார்த்துக்க சொல்றேன். என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு இது கஷ்டம், என்னென்ன வார்த்தைகளை நீங்கள் நெகட்டிவாக பயன்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க யாரோட கான்வர்சேஷன்ல இருக்கீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன்ல ஒரு கிளைண்ட போய் உங்களோட பிச் பண்றீங்க உங்க பிசினஸ் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட மொபைல்ல ரெக்கார்டிங் இருக்கும், ஆடியோ ரெக்கார்டிங்ல இருக்கணும். இந்த ரெக்கார்டிங் நீங்க முதல்ல கேட்கணும். ஒரு கிளைண்ட்ட பேசுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிச் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட்காக பிச் பண்றீங்க, ஒரு சர்வீஸ்க்காக பிச் பண்றீங்க. எண்ட் ஆஃப் த பிரசன்டேஷன் வந்து அவர் வரல, டைம் கேட்கிறாரு. அப்ப நீங்க தனியா வந்து ஆபீஸ்ல உட்காந்து வீட்லயே உட்காந்து ஹெட்செட் போட்டு கேளுங்க. நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, அவர் எப்படி ஆரம்பிச்சாரு, நடுவுல என்ன சொன்னீங்க. பிரசன்டேஷன் என்பது டேக் ஆஃப் கான்செப்ட். முதல்ல உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அதை முன்னாடி இருக்கவர் பாக்குறாரு, அது இம்ப்ரெஸ் பண்ணுமா. முதல் 5 to 6 செகண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். என்ன சொல்ல போறீங்க, மைண்ட் ஓப்பனிங் சரியா பண்றீங்களா. ரெண்டாவது பாடி ஆஃப் த லெட்டர் மாதிரி நடுவுல என்னென்னலாம் சொல்றீங்க. ஒரு 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 20 மினிட்ஸ் பிரசன்டேஷன், 20 to 40 மினிட்ஸ் பிரசன்டேஷன் வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் போகுது, முன்னாடி இருக்கவர் பல சூழல்ல இருக்கலாம். உங்களோட ஃப்ரீக்வன்சில அவர் இருக்காரா, அவர் டைவர்ட் ஆகுறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கு, அவரோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கு, அவருக்கு என்ன மாதிரி மேற்கோள்களை எக்ஸாம்பிள் சொல்றீங்க. இப்ப பேசிட்டே இருக்கேன் நான், டக்குன்னு நான் என்ன பண்றேன்னா, டக்குனு ஒரு இமேஜையோ ஒரு ஃபிளிப் சார்ட்டோ எடுத்து காட்டுறான், இவர் தான் எங்களோட ஃபவுண்டர். அவரோட மைண்ட் எங்க போகும், வேற எங்கேயோ டைவர்ஷன் ஆனாலும் இப்ப நீங்க காட்டுற ஃபிளிப் சார்ட்டுக்குள்ள வரும். இதுதான் சார் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ். இப்ப என்னாச்சு, அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வீடியோவை ப்ளே பண்றீங்க, உங்களை பத்தி சொல்றீங்க, அவரை பத்தி சொல்றீங்க. இது மாதிரி ஒன் டு ஒன் பேசிக்கிட்டே இருக்கும் போது அவருடைய டைவர்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிசினஸ் மேபி அவருக்கு இது தேவையில்லாம கூட இருக்கலாம், அந்த தொழில ஒரு அடி வாங்கி இருக்கலாம். அப்ப என்ன மாதிரியான நீங்க எக்யூப்மெண்ட் டூல்ஸை யூஸ் பண்றீங்க ரொம்ப முக்கியம். பிரசன்டேஷனோட சக்சஸ் ஸ்கிரிப்ட்ல டூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்ட்ட டூல்ஸ் எல்லாம் வாயில வட சொல்றவங்களா இருக்கு, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நீ எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும் டூல்ஸ் கையில இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் கையில இருக்கா, டெஸ்டிமோனிஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா, உங்களோட வெப்சைட்டை ஓபன் பண்ணி காட்டுறீங்களா, ஃபேஸ்புக் உடைய எனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க சார், இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, ஏதாவது காட்டுறீங்களா? காட்டாமலே வெறும் ஒன் டு ஒன் பேசிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட் வராது. புரியுதா? இப்ப இந்த ரெக்கார்டிங் நீங்க கேட்கும் போது தான் தெரியும் என்னென்ன மாதிரி மைனஸ்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியும். இது என்ன பண்ணும், உங்களுக்கு இதுலயுமே உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல உங்களோட ஃபால்ட். போனா பிரசன்டேஷன் கொடுத்தா அவர் உள்ள வரணும், அதுக்கு பேர் தான் பிரசன்டேஷன். புரியுதா? பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம், 10க்கு 2. யாரோ ஒரு லூஸ் பையன் சொல்லிட்டு போயிட்டான் மார்க்கெட்டிங்ல, 10க்கு 2, 10 ஒரு டாட்டும் கிடையாது, 10க்கு 8, 10க்கு 9. சரியா? ஒழுங்கா பிரசன்டேஷன் கொடுத்தா அவன் கன்வெர்ட் ஆவான். கொடுக்க தெரியல 10க்கு, ஏன் 10க்கு -10ன்னு வச்சுங்க, அப்படியே போய் கடலை கூச்சலாம். ஒழுங்கா பிரசன்டேஷனை கத்துக்கல, அந்த பிரசன்டேஷனை அவனுக்கு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி சொல்ல தெரியல, அப்புறம் என்ன 10க்கு 2, 10க்கு 1. லாஜிக் என்ன தெரியுமா? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்கிரிப்ட கேட்டீங்க, ரெண்டாவது உங்களுடைய அப்ளைனோ மென்டாரோ கோச்சிட்ட போய் சொல்லணும், என்னோட பிரசன்டேஷன் 20 மினிட்ஸ் சார், நீங்க கேட்டு கரெக்ட் பண்ணுங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணு. ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால அவர் உங்களுக்கு மேல இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரசன்டேஷன் சரி, ஒரு ஒரு பிரசன்டேஷன், ரெண்டாவது பிரசன்டேஷன், மூணாவது பிரசன்டேஷன். இப்ப சொல்லுங்க, நாலாவது பிரசன்டேஷன் போகும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க தானே? ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்திருக்கும், அந்த வார்த்தைகள் ஃப்ளோ வரும். நீங்க பிரசன்டேஷனை கொடுக்காம திடீர்னு போய் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வராது. செந்தமிழும் நாப்பழக்கம். புரியுதா? பேச பேசதான் அந்த வாய்ஸ் வரும், அந்த ஃப்ளோ வரும், அந்த ஸ்லாங் வரும், இம்ப்ரெஸ் பண்ண முடியும். பாடி லாங்குவேஜ் இருக்கும், டூல்ஸை யூஸ் பண்ணுவீங்க. 4 பேர் 5 பேர் மிஸ் ஆனாலும் கவலை கிடையாது. இன்னைக்கு நிறைய மக்களை ஒன்று சொல்றேன் பாருங்க, நிறைய லீடர்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு லீடரு முதல் 1 லட்சம் செக் எடுக்கிறதுக்கு 73 பேர்ட்ட ஃபெயிலியர் ஆயிருக்கு. நீங்க வந்து கேஎஃப்சியோட ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. கர்னல் சாண்டோஸ் வந்து மோர் தென் 1000 பீப்புள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லியிருக்கோமா? தோல்வி வெற்றியா மாறும் அதற்கு நீங்க தகுதியாகும் போது. அதுக்குதான் சொல்றது, தாட்ஸ் இந்த ரியாலிட்டியா மாறணும்னா எந்தெந்த நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் கட் டவுன், இதை பண்ணணும். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப். ரெண்டாவது, மென்டல் இமேஜ் நான் சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் மென்டல் இமேஜ்? நீங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம், டெய்லி நீங்க ஒரு 10 நிமிஷம் மென்டல் இமேஜுக்கான ஒரு விஷயத்தை பண்ணணும். என்ன பண்ணணும்? சரி, மென்டல் இமேஜ் யார் யாரெல்லாம் வந்து நீங்க இப்ப சாட் பாக்ஸ் வாங்க, யார் யாரெல்லாம் விஷன் போர்டு யூஸ் பண்றீங்க? உங்க பேரு உங்க ஊரை போடுங்க பார்ப்போம்.
நேற்று விஷன் போர்டுலாம் சொல்லி கொடுத்தா இல்லையா? யார் யார் இதுக்கு முன்னாடியே விஷன் போர்டு யூஸ் பண்றா? சாட் பாக்ஸ் வாங்க பார்ப்போம். விஷன் போர்டுனா என்னன்னு தெரியல? ஓ கிரேட், குட் ஈவினிங் சார், பொங்கல், ஹாப்பி பொங்கல், சந்தோஷம் சந்தோஷம். அனிதா கும்பகோணம், சூப்பர் மேடம். ஆனிகோ, ஆனிகோவுக்கு பேர் இல்லையா? எந்த ஊர் இல்லையா? பேரு ஊரு, பேரு ஊருன்னு சொல்லிட்டேன். ம், ம். அனிதா கும்பகோணம், அருள்குமரன் சென்னை. நம்ம பையன். ப்ரௌட் டு மீட் அருள். இந்த பையன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய பையனா, பெரிய ஆளா வருவோம். ட்ரேடிங்ல இருக்காப்ல தம்பி, நிறைய சந்திப்போம். மீனா கும்பகோணம். ஆனிகோக்கு ஊர் இல்லை. திலீப்குமார் கோயம்புத்தூர். கெட்டிங் ரெடியா? நான் என்ன கேட்டேன்? சுபாஷ் கெட்டிங் ரெடியா? பாலாஜி மீயா, மீனா ஓகே. திலகா திருச்சி, திலகா சிங்கப்பூர், ஆறுமுகம். வித்யா சிஜினா என்ன? நான் என்ன பண்ண, நான் முடிவு பண்ணிக்கணும். சிஜினா காலேஜ் படிக்கணுமா என்னன்னு பண்ணணும்? இது என்ன புரியல எனக்கு. கோயம்புத்தூர் முருகன், கோயம்புத்தூர் பாலாஜி, காஞ்சிபுரம் தரணி, மலேசியா ஆனிகோ, வேதாரண்யம் கிருத்திகா, நல்லா இருக்குல்ல? திருவண்ணாமலை கலைச்செல்வி, திருச்சி ஹேமஜோதி, மயிலாடுதுறை ராமமணி, வித்யா சென்னை, மதுரை சாந்தி சஞ்சீவி, திருச்சி ரகுபதி, கரூர் சந்தோஷ், சென்னை ரமேஷ். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க மக்களே, ரொம்ப சந்தோஷம் மக்களே. ஓகே, இவ்வளவு பேர் விஷன் போர்டு ஹேண்டில் பண்றீங்களா? சரி. இப்ப மென்டல் இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, 10 நிமிஷம் டெய்லி நம்ம காட்சிப்படுத்தல் டெக்னிக்க பண்ணணும். இதையே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நீங்க வந்து ஒரு அத்லட் ஆக விரும்புறீங்க, ஒரு பிளேயர் ஆக விரும்புறீங்க, நம்பர் ஒன் ஆக விரும்புறீங்க, எதுவா இருந்தாலும் இதை வந்து குழந்தைங்களுக்கு விஷுவலைசேஷன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க இமேஜினேஷன் வேற, விஷுவலைசேஷன் வேற. காட்சிப்படுத்துதல் வேறு, கற்பனைப்படுத்துதல் வேறு. கற்பனை என்பது பொய், சரியா? அதெல்லாம் வேணாம். அந்த டே ட்ரீமிங்லாம் வேணாம் ஒரு டாட்டம். நான் இந்த காரை வாங்குவேன், நான் இந்த வீடை வாங்குவேன், எனக்கு இவ்வளவு பணம் சம்பாதிப்பேன், இது மாதிரி குழந்தைங்களுக்கு என்னவோ அதை பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல மக்களே. நமக்கு டிசைட் கோல்னு ஒண்ணு இருக்குல்ல, டீடைலா. எனக்கு வந்து இது இப்படி யோசிங்களேன். காரு, ஃபாரின் ட்ரிப், பணம். பிசினஸ் ரீதியா நான் பேசுறேன், உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. எப்படின்னா, நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பேன். இன்னும் ஒரு 90 நாட்கள்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோட பிரான்ச்சஸ்ல 2 பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணுவேன். டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுவேன். கேஷ் ஃப்ளோல கொண்டு வருவேன். எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுவேன். குளோபல் பிரசன்ஸ்க்கு போவேன். பியூட்டிஃபுல்ல. ஏன் இந்த மாதிரி நீங்க போக கூடாது? ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்துறேன். நேத்து சொல்லி கொடுத்தேன் கோல் செட்டிங். பணம் வேணும், கார் வேணும், ஃபாரின் ட்ரிப் வேணும், வீடு வேணும், முடிஞ்சு. இன்னைக்கு உங்களுடைய பிசினஸ்ல ஒரு கோல் செட்டிங் போடலாமா? ஓகே, என்ன பண்ணலாம்? இப்ப இதை நம்ம ஒரு மென்டல் இமேஜ் சொல்லி கொடுத்துறோம்ல, நீங்க சாட் பாக்ஸ்ல போயிட்டு இது நான் சொன்னதுல எது உங்களுக்கு ஆப்டா இருக்கு, யார் யாரெல்லாம் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இதை எழுதுங்க. நான் வந்து ஒரு நியூ பிசினஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன், அது என்ன பிசினஸ் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லி தரேன். ரெண்டாவது, நான் வந்து என்னோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக போறேன். இன்னும் 1 கோடி டர்ன் ஓவர் எக்ஸ்ட்ரா ஆக போறேன். இது இன்னும் ரெண்டு பிரான்ச் போட போறேன். இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு விஷயத்தையோட நம்ம இன்னைக்கு விசுவலைசேஷன் ஆரம்பிக்கலாமா? போடுங்க போவோம் சாட் பாக்ஸ்ல. என்ன பண்ண போறீங்க? டர்ன் ஓவர் பாலாஜி கோயம்புத்தூர் எவ்வளவு ஐயா இருக்கு, எவ்வளவு ஐயா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல பேசுங்க, பினான்சியல் டேர்ம்ஸ்ல பேசுங்க. ஜப்பானீஸ் வந்து நம்பர்ல பேசுவாங்க, நம்பர்லயே பேசுறது இல்ல. மைண்ட் டெக் ப்ரோக்ராம், ஐ இன்ட்ரெஸ்டிங் இன் மைண்ட் மைண்ட் டெக் ப்ரோக்ராமா? இதை படிச்சு புரிஞ்சு 10 lakhs வந்து 2 கோடி ஐயா. 10 lakhs வந்து 2 கோடி எப்படி ஐயா பண்றது? ரைட். உங்களோட நான் கத்துக்கணும் போல இருக்க. 10 லட்சம் டர்ன் ஓவர் 2 கோடி எப்படி ஆக்குறது? பாலாஜி ஐயா தான் கிளாஸ் எடுக்கணும் போல இப்ப. ஓகே, நடந்தா சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வேற என்ன மக்களே? கார் வாங்க டர்ன் ஓவர் எக்ஸ்டெண்டட் செய்யறேன் சார், பினான்ஸ் சூப்பர். திரு வெரி குட். இது இதெல்லாம் வந்து நம்பர்ல சொல்லணும் திரு. சார் எப்படி சொன்னாரு? 10 லட்சத்து 20 லட்சம் ஆகுவேன், 10 லட்சத்து 12 லட்சம் ஆகுவேன். கேரியர் கன்சல்டேஷன் ஸ்டார்ட் அப், சூப்பர்ல. 1 லேக்ல இருந்து 3 லட்சம் கொண்டு போவேன் கண்டிப்பா. இதெல்லாம் பிராக்டிகல் ரெவென்யூல, சூப்பர்ல. ஐ வில் வின் சார். பாலாஜி வின் பண்ணுவீங்க தெரியுங்கண்ணா. என்னன்னு சொன்னாதான் நான் சொல்லுவேன். வில் டூ வேல்யூ ஆடட் இன் கேட்டரிங் சர்வீஸ். சூப்பர். கேட்டரிங் சர்வீஸ்ல எப்படி வேல்யூ ஆட் பண்ணுவீங்க? 10 லட்சத்தை 30 லட்சம் ஆக்குவேன். எனக்கு இது மட்டும் சொல்லுங்க, கான்செப்ட் வேணாம் வேணாம் வேணாம். 10 லட்சம் 30 லட்சம் ஆக்குவேன். 200K 500K ஆக்குவேன். ம், ரைட். இது ஒரு பிசினஸ் கிளாஸ் மாதிரி இடம். அப்புறம் சப்கான்சியஸ் ப்ரோக்ராம் வந்து என்னைக்கா இதெல்லாமே நடக்கிறதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதன் மூலம் மக்களுக்கு வந்து சில விஷயம் புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் நான் சொல்லி தரேன் பாருங்க. வீடு, காரு எல்லாம் சொல்லி போர் அடிச்சிருச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு, சரியா?
அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமர் யூஸ் பண்றாரு, அவருக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு? ஒண்ணு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாரு, இல்ல ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுப்பாரு, ரெவ்யூ அண்ட் ரேட்டிங் கொடுப்பாரு, மேபி கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்டு கொடுக்கவே மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அதையும் தாண்டி அவர் உங்க ப்ராடக்ட் சர்வீசஸ் ரெஃபர் பண்ணுவாரா? இதை விஷுவலைஸ் பண்ணுங்க நான் சொல்றேன். வீடு, காரு எல்லாம் வேணும் அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதை விஷுவலைஸ் பண்ணணும். எத்தனையோ விஷுவலைசேஷன் இருக்கு, இதை யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல. நான் சொல்றேன் பாருங்க. அதை எல்லாம் கோல்டன் வர எல்லாமே என்னுடைய சிவிபி மென்டாரிங்னு ஒரு குரூப் இருக்கு. அதாவது 1 இயர் பேக்கேஜ் இருக்கு கம்ப்ளீட்டா. அது ஒரு 10,000. அதுல வந்து பாத்தீங்கன்னா 17 தமிழ் கோர்ஸும் 15 இங்கிலீஷ் கோர்ஸும் ஃப்ரீ, கம்ப்ளீட் ஃப்ரீ. பல மணி நேரம் இருக்கு. பிசினஸ் வாரியர் இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு, எல்லாமே A to Z இருக்கு. வெறும் 10,000க்கு டோட்டலா அந்த ஆப் நீங்க எடுத்துக்கலாம் 1 இயருக்கு. ரெண்டாவது, என்னுடைய பர்சனல் மென்டாரிங்ல வரலாம். அப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணுவேன். இந்த லாஜிக் என்ன தெரியுமா? விசுவலைசேஷன் டெக்னிக்கை வெறும் நீங்க வந்து காரு, வீடு, பங்களா அப்படிலாம் யோசிக்காம உங்க பிசினஸ்ல எப்படி பண்றதை நான் சொல்லி தருவேன். இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இந்த கிளைண்ட் அப்ரோச் பண்றீங்களா இப்படி இப்படி பண்ணிட்டு போங்க, கிளைண்ட் ரிசல்ட் வரலையா இப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுப்பேன். உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் மக்கள்கிட்ட சென்று சேரும் போது அவர் கொண்டாடுறதையே, உங்கள்ட்ட நன்றி சொல்றதையே நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க உங்க ப்ராடக்ட்டை கொடுக்கும் போது கான்பிடண்டா கொடுப்பீங்க. காட்சிப்படுத்தல் டெக்னிக்கும் சுய கட்டளையிலையும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதா இருக்கும். புரியுதா லாஜிக்கு? மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கை தான் உங்களுடைய சக்சஸ்க்கு ஒரு பெரிய ஸ்டெப் ஸ்டோன் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்? இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு கோல் எடுத்து, ஒரு இலக்கு எடுத்து, சரி எப்படி ஒரு நம்பிக்கை 100% நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கறதுல, இன்டர்வியூ கொடுக்கறதுல, பிச் பண்றதுல, டிரைவ் பண்றதுல, கடங்காரனை சமாளிக்கிறதுல, எல்லாத்துலயும் கான்பிடன்ட் அப்படி இருக்கிறது. முதல்ல ஒரு இலக்கை எழுதிக்கும். அந்த இலக்கை வந்து எது குட்டி இலக்குன்னு பார்க்கணும். சரி, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 10,000 வேணும் கம்ப்ளீட்டா. நான் இப்ப 4 to 5 4 AM நான் இருக்கேன். ஒரு கோல்டன் அவர் ப்ரோக்ராம்ல நம்ம இருக்கோம். எனக்கு தேவை 10,000 இன்னைக்கு வேணும், வேற வழியே கிடையாது. நீ 10,000 வந்தாகணும். மாசம் 3 லட்சம் டார்கெட். ரைட்? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10,000 வர்றதுக்கு நான் காலையில எந்திரிச்சு 6:30 மணிக்கு எந்திரிக்கலாம், 7:30க்கு எந்திரிக்கலாம், 8 மணிக்கு எந்திரிச்சு ஆபீஸ் போகலாம், கிளைண்ட ஹேண்டில் பண்ணலாம். ஆனா இதற்கான தயார்படுத்துதல் நேரம் இருக்கு பாருங்க, ஒரு சக்சஸ் ப்ளூ பிரிண்ட்டுக்கான நேரம், அதுதான் 4 to 5. அப்ப என்ன பண்ணணும்? நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், இததான் நைட்டு சொல்லிட்டு அஃபர்மேஷன்ல படுக்கணும். 4 மணிக்கு அலாரம், 3:45 அலாரம் வைக்கணும். 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வரலாம், 4 மணிக்கு ரெடி ஆயிடும். 4 மணிக்கு நம்ம 4 AM கிளப்னு ஒண்ணு இருக்கு. மக்களே, 4 AM கிளப் யார் உங்களை இதை இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, 4 AM கிளப்ல தயவு செய்து ஜாயின் பண்ணுங்க. யாரெல்லாம் கடனோட, கமிட்மெண்டோட, கனவோட இருக்காங்களா, உங்க நண்பர்கள் அதுல கொண்டு வாங்க. அது ஃப்ரீ தான். அந்த 4 to 5 ட்ரேடிங்ல நீங்க உட்காரும் போது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இதுதான்டா கோல் செட்டிங், அதை விஷுவலைஸ் பண்றது எப்படி, அதை வந்து சுயக்கட்டளை சொல்றது எப்படி, எல்லாமே நம்ம ஆளுங்க சொல்லி தருவாங்க, நானும் கூட இருப்பேன். இது என்ன நடக்கும்னா, உங்களுடைய அந்த 1 மணி நேரம் நீங்க ஏர்லியரா எந்திரிக்கிறதால நீங்க உங்களுடைய எபிலிட்டியை டச் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலை தூங்கக்கூடாது. தூங்கிட்டீங்கன்னா உங்களால நார்மலான மனுஷனாகி நீங்க டைரக்ட் ஆபீஸ் போயிருவீங்க. எவன் ஒருத்தன் 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்முலாவை ஃபாலோ பண்றானோ அவன் வந்து வெற்றியை கொண்டாடுவதற்கு தகுதியானவனா மாறுறான். இந்த இடத்துல என்ன தெரியுமா தோணும்? கண்டினியூஸா 1 or 2 டேஸ்ல உங்களுடைய பிகர் கோலை நோக்கி நீங்க போலாம். எனக்கு இன்னைக்கு 10,000 வேணும்னு நினைச்சீங்க, இன்னைக்கு 25,000 நோக்கி போலாம். கோல்ஸ் எப்பயுமே படிப்படியா தான் பெருசாகணும். எடுத்தோடனே 1 லட்சம் வேணா ப்ரெஷர் ஆயிடும், நமக்கு நெஞ்சுரி வந்துடும். இப்போலாம் 30-40 வயசுல செத்துறாங்க. சரியா? அதை விட்டுட்டு ஓகே, இதுக்கு வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவேன். வாரன் பஃபெட் சொல்றது இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். ரைட்? நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, பாண்ட் வாங்குறீங்க, கமோடிட்டி, கரன்சி, ரியல் எஸ்டேட், கோல்டு எல்லாம் வாங்குறீங்க. இதெல்லாம் சொத்தே கிடையாது. அறிவுசார் சொத்துக்கள் அப்படிங்கிறாங்க. அதுதான் அழியாது, வெள்ளத்தாலோ எரிஞ்சாலோ ஒண்ணாகாது. அது என்ன? நாலேஜ். உங்கள் துறையில காம்படிஷன் அதிகமா இருக்கு. அப்ப உங்கள் துறையில நீங்க நாலேஜ் எடுத்துக்கணுமா வேணாமா? ஒரு பெரிய ஆள் வரான், இண்டஸ்ட்ரி ட்ரெண்டே தெரியல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தெரியல, அதை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே தெரியல அப்படின்னா எப்படி உங்க தொழில் அதை யூஸ் பண்ணுவீங்க? யூஸ் பண்ண தெரியாது. கிளைண்ட் முன்னாடி உங்களுடைய காம்படிட்டர் பண்றாரு, அவர் முன்னாடி போயிட்டே இருப்பாரு. நீங்க நேரத்தையும், புதுசா ஒரு டெக்னாலஜி, ஒரு ட்ரெண்டை கத்துக்கிறதுக்கு நேரத்தையும் செலவு பண்றது இல்ல, பணத்தையும் செலவு பண்றது இல்ல. ஆனா பணம் மட்டும் பெருசா ஆகணும், ரிட்டர்ன் பெருசா ஆகணும், மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும். ஏன் அதை கத்துக்க கூடாது? ரைட், சரி, இது நாலேஜ்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? காட் ஆஃப் ஒமாகா சொல்றாரு, நெப்ரஸ்கா, அவர் சொல்றாரு, என்ன ஒரு மனுஷன், ஐ லவ் வாரன் பஃபெட். ரைட்?
நான் ஒரு நாளைக்கு 600ல இருந்து 750 பேஜ் படிப்பேங்கிற. அவருக்கு படிக்கணுமா மக்களே? நான் என்ன கேட்கிறேன், அந்த ஆள் இருக்க கோடிக்கணக்கு என்ன காசு இருக்கு, அவர் என்ன மாதிரியான ஆளு, அவர் ஏன் மக்களுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கணும்? முதல்ல இந்த ஜூம்ல இருக்க எத்தனை பேரு வாழ்நாளுக்குள்ள 1 கோடி சம்பாதிப்பீங்க தெரியுமா? சம்பாரிச்சிருக்கீங்களா? முடியும் இல்ல? 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி மாசம் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 கிடைச்சிட்டாலே சாட்டிஸ்ஃபை ஆகி ரெஸ்ட் எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கும் நம்ம? அந்த மனுஷன் ஏன் வந்து 750 பேஜ் படிக்கணும்? அதனாலதான் அவர் இன்னைக்கு காட் ஆஃப் ஓமாகா, காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? சச்சின் டெண்டுல்கர் போல்டானா எக்ஸ்ட்ரா ஒரு 300 பால் இருந்து 500, 300 பால், அதாவது 200 பால் இருந்து 300 பால் ஆடுவாராம். 300 பால் என்பது எத்தனை ஓவர் கரெக்டா உங்களுக்கு? நினைச்சு பாருங்க. டோட்டல் மேட்சே அவ்வளவுதான். ஏன்? ஒரு தோல்வி வந்திருக்கு அப்படின்னா இமீடியட்டா அந்த தோல்வியை மாத்தணும். நாளைக்கு திருப்பி ஸ்டிக் பறக்கூடாது, மிடில் ஸ்டெப் பறக்கூடாது. நாம எத்தனை தோல்விகள் பட்டிருக்கோம், எத்தனை செட்பேக்ஸ் நம்ம இருக்கு, எத்தனை பின்னடைவுகள் இருக்கு. அதுல ஏதாவது பாடம் கத்துக்கிட்டு அதுல வந்து ஸ்ட்ராங்கா மாஸ்டரானமா? இல்ல. அதுக்குதான் சொல்றது, நாலேஜ் வேணும் அப்படின்னா படிக்கணும். அட்லீஸ்ட் ஈலர்னிங் கோர்சஸ் ஆவது எடுக்கணும், ஹெட்செட் போட்டு கேட்கணும். ஒரு நாளைக்கு நண்பர்களே நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோ, ரிச்சார்ட் போராட்டம், இந்த மாதிரி ஏதாவது உங்க துறையில உங்களுக்கு தேவையான புத்தகங்களை 20 நிமிஷம் படிக்காமல் நான் தூங்க தூங்க மாட்டேன். எழுதுங்க, நீங்க அஃபர்மேஷன்ல டைரி நோட்ல எழுதுங்க. இன்னையில இருந்து அடுத்த ஒரு 21 நாட்களுக்கு எழுதுங்க பார்ப்போம். புக்கோ டைரியோ இல்லாத ஜென்மங்களா என்ன பண்ணுவீங்க இந்த நேரம்? எழுதுவேன்னு நினைச்சுப்பீங்களா? சூப்பர். அதே மாதிரி பணமும் நினைச்சிக்க, பணம் வந்துரும் பாருங்க உங்களுக்கு. நினைச்சாலே பணம் வந்துரும். பணம் வந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிருங்க. ஒரு 100 வயசுல செத்துல நம்ம. செம்ம கோவம் வரும் எனக்கு இந்த டைரி நோட் இல்லாம வந்து யாராவது தெரியும். அதே மாதிரி நான் பாக்குறேன் ஜூம்ல வந்து இவ்வளவு பேர், ஒரு 60, 65 பேர் வருவாங்க. நோட்ஸ் போடுறவங்க பாத்தீங்கன்னா 4 பேர் தான் இருப்பான். இந்த 65 ஜென்மங்களும் எங்க போறீங்க? நீங்க மனுஷங்களா முதல்ல? 65 பேர் கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், டைரியோ நோட்டோட தான் உட்காரணும்னு சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு பாதி பேர், ஒரு 35 பேர் உட்கார்ந்தாலும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஏன் நீங்க ஏன் அதை குரூப்ல போட மாட்டீங்க? 4 பேர் போடுறீங்க. அப்ப எதுக்கு மத்தவங்க? அந்த 4 பேர் போதும்ல, நீங்க மத்தவங்க போயிடுங்க. என்ன பண்ண போறீங்க? இதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்ல? என்னடா அப்படி சொல்றானே மொக்க பொருள். காமன் பொது பொது இதுல பேசிட்டு இருக்கிறானே மக்களே, இதை நாளை காலையில யூடியூப்ல கேட்பீங்க எல்லாரும். வெக்கமா இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாது? ஒருத்தர் அப்படி சொல்றானே, நம்ம ஒரு டைரி நோட்டோ நம்ம கேட்கிறோமே, ஏன் நோட்ஸ் போட மாட்டோம்? நீங்க நோட்ஸ் போட எனக்கு காசா வரும். அப்பதான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும். நீங்கள் செய்யறதா உங்க குழந்தைகள் செய்யும், நீங்க செய்யறதா உங்களோட டீம் மெம்பர் செய்வான். என்ன நீங்க ஏமாத்துனீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை ஏமாத்தும். புரியுதா? 4வது விஷயம், சுய கட்டளைகளை எப்படி பயன்படுத்துவது? சுய கட்டளைகளை எப்படி பயன்படுத்துவது? சரி, எதற்காக சுய கட்டளை? இது ரொம்ப முக்கியமான கேள்வியில, சுய கட்டளையே தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். சுய கட்டளை என்ன? டீப் பிரீத், கண்களை மூடி 5 முறை மூச்சை உள்ளிழுத்து. முதல் முறை, 2ஆம் முறை வாயை திறந்து மூச்சை இழுத்து வாயை மூடி மூக்கால விடணும். 3ஆம் முறை, 4ஆம் முறை, 5ஆம் முறை. நிறைய பேருக்கு சுய கட்டளைனா என்னன்னே தெரியாது. நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளை, அதை சொல்லும் போது நம்மளோட மைண்ட் ஆரா பாடி ஆரா ஏறு. நான் வந்து இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து உங்களுக்கு சுய கட்டளை நான் சொல்றேன். சரியா? சூப்பர்வான விஷயம் தெரியும் மக்களே. அதாவது உங்களுடைய நேர்மறையான நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, நேர்மறையான நம்பிக்கைகளை திடப்படுத்தவும், நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கவும், கான்சியஸா நம்ம பிராக்டிஸ் பண்ற வார்த்தைகளுக்கு பேரு தான் கட்டளைகள், சுய கட்டளைகள் அப்படின்னு சொல்றோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட குரு சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க. எனக்கு சுய கட்டளை என்னன்னு தெரியாது மக்களே. எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி அஃபர்மேஷன் என்னன்னு தெரியாது, கிராட்டிடியூட்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் வந்து ஒரு மிகப்பெரிய கடனாளியா மாறி உயிருள்ள பிணமாக உட்கார்ந்து அந்த மாதிரி போய் உட்காரும் போது தான் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. சரியா? நான் ஒரு ஜடம். ஆனா நான் மேனேஜ்மெண்ட் பையன். நான் வந்து ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். கட்டுறது கையளவு இல்ல. என்ன சொல்றது, கட்டுறது கையளவு இல்ல, நகை அளவு எனக்கு அந்த மாதிரி வச்சு. அப்ப என் குரு சொன்ன வார்த்தையா ஞாபகம் வரும். இந்த ஓட நான் மறக்க மாட்டேன். சுய கட்டளை என்பது ஒரு எம்பவரிங் ஸ்டேட்மெண்ட். அதை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னா எம்பவரிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எம்பவர் பண்ணி அதை ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணா அது பேர் தான் சுய கட்டளை.
இது சொல்லும் போது என்ன நடக்கும் அவங்க சொன்னாங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள்ல கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மெயினா செல்ஃப் எஸ்டீம் வரும்னு சொன்னாங்க. உண்மையே சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கை குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்தது. ரேண்டா பேரன் சொல்லுவாங்கல்ல ரகசியத்துல, நிலை குலைந்து போனேன், எங்க அப்பா செத்து போயிட்டாரு, வெளியில வர முடியல, 10 ரூம்ல கிடந்தேன், நிலை குலைந்து போனேன். ஒரு பெண்மணி நிலை குலைந்து போனேன்னு சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு வரும் வாழ்க்கையில? அது மாதிரிதான் நான் நிலை குலைஞ்சுதான் நான் ஓடினேன். சரியா? நிலையா எல்லாம் வாழ்க்கை குலைஞ்சு போனேன். நான் வந்து உட்கார்ந்து தான் சொன்னேன், உயிருள்ள பிணமாய் அப்படின்னு. சரியா? அங்க உட்காரும் போது செல்ஃப் எஸ்டீமா என்கிட்ட எதுவுமே இல்லையே. எனக்கு ஒரு பெரிய கர்வம் வருது. நான் நிறைய படிக்கிற பையன், காசு எல்லாம் பேசும்போது நான் எப்படி தெரியுமா பேசுவேன்? என்கிட்ட எல்லாம் காசாடி பேசுவேன். எது எதெல்லாம் நீங்கள் திமிராக நம்ம பேசுறோமோ அதெல்லாம் அந்த பிரபஞ்சம் தலையில அடிச்சு உட்கார வைக்கும், தட்டி உட்கார வைக்கும். எனக்கு நடந்தது. என்னோட அறிவு ஜீரோ ஆனது, என்னுடைய வந்து பணம், இந்த பண திமிர்ல பேசுறது அதுவும் ஜீரோ ஆனது. வாழ்க்கையில எல்லாம் ஆக்கப்படும். சரியா? அப்பதானே நம்ம போய் சரண்டர் ஆகிறோம், ஒரு குரு கிடைப்பாரு. அப்போ செல்ஃப் எஸ்டீமா அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கே நான் மறந்துட்டேன். நான் அப்படிலாம் கிடையாது. ஒரு கார்பரேட் பையன் கெத்தா இருப்பேன். நான் நடக்கிறது, நிக்கிறது, கை கொடுக்குற வேற லெவல்ல பேசுவேன். ஜீரோ நான். எனக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எதுவுமே இல்ல. நான் உயிரோட எத்தனை நாள் நான் உயிரோட இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னோட லாஸ்ட் அப்படின்னு நினைச்சேன். நான் என் குருவை சந்திக்கும் போது இதற்கப்புறம் நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். அப்ப என் குருவோட வார்த்தைகள் தான் என்ன வெளில கொண்டு வந்துச்சு. அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. உண்மையான செல்ஃப் எஸ்டீம்னா என்னன்னு புரிய வச்சுது. ஒரு growth ஓரியன்டட் மைண்ட் செட்னா என்னன்னு என் குரு எனக்கு சுய கட்டளைகள் மூலம் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே, உங்களுக்கு எனக்கும். நான் சாவை டச் பண்ணிட்டு வந்தேன். அதனால எனக்கு இந்த வாழ்க்கை வந்து செகண்ட் இன்னிங்ஸ். என் குரு சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் நான் சரியா செய்ய ஆரம்பிச்சேன். நான் ஏற்கனவே 2 நாளும் சொன்னேன் ட்ரைனிங்ல, என்னை மாதிரி ஒஸ்டா பிசினஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இல்லையா? அந்த மாதிரி இருக்க ஒரு பையன் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை செய்ய செய்ய வச்சதுக்கு காரணம் என்னன்னா, நான் என்னுடைய ஃபைனல் டேஸ்ல இருந்தேன். ஆனா இங்க இருக்க யாருக்கும் ஏன் தெரியுமா சீரியஸா பண்ண மாட்டீங்க? நீங்க நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க, டைரி எடுக்க மாட்டீங்க, நான் சொல்றதை வெறும் காதல கேட்கறீங்க, ஏன் அந்த நோட்ஸ் அப்லோட் பண்ண மாட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு இது ஒன்றும் வாழ்வா சாவா கிடையாது. எனக்கு வாழ்வா சாவா இருந்தது. எனக்கு வாழ்க்கை வாழணும். நான் வந்து நான் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கியிருந்தேன். அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். கடவுளே அதுக்காவது என்ன உயிரோட விடு. நான் செத்து போயிட்டேன்னா என்னால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுவாங்க. காப்பாத்து, அவங்கள காப்பாத்து என் மூலமா. என்ன உயிரோட இருக்க வை. என்னுடைய பிரபஞ்ச வேண்டுதல் தான் என் குரு எனக்கு கிடைச்சேன். இங்க அப்படி யாருக்கும் இல்ல. நான் சொல்றதை, அதாவது நான் பெர்ஃபெக்டான ஒருத்தர் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. 20 வருஷமா நான் ட்ரைனிங்ல இருக்கேன். இந்த பொண்ணும் இந்த பையனும் கரெக்டா ட்ரைனிங் வருவாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, டவுட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, கிளியர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் என்னுடைய தேடல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நானும் இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்ன வரைக்கும் ஒரு மனுஷனும் நான் பார்த்ததே இல்லை. இது எல்லா வீடியோலையும் சொல்றேன். தமிழர்கள் 10 கோடி பேர் இருக்காங்க. உலகம் முழுவதும் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், உலகம் முழுவதும் பயணிக்கிறேன். ஒரு உருப்படியான பையனை பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இந்த வருத்தத்தோட சொல்றேன். ஒரு ஆசிரியருக்கு வந்து நான் என்ன வேணா சொல்லி தர ரெடியா இருக்கேன். ஆனா எனக்கான ஒரு ஒரு பையன் கிடைக்கவே இல்லை என் லைஃப்ல. இப்படியே என் லைஃப் முடிஞ்சிரும்னு தோணுது. பட் இந்த இடத்துல சுயகட்டளை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதையும் நான் சொல்றேன். உங்களுக்கு ஏற்றார் மாதிரி நீங்க வந்து உங்களுடைய சவால்களுக்கு ஏற்றார் போல, உங்களுடைய இலக்குகளுக்கு ஏற்றார் போல நீங்க சுயகட்டளையை நீங்க சொல்லணும். இதை தொடர்ந்து சொல்லும் போது உங்களோட மைண்ட்ல வந்து 2 விஷயம் இருக்கும். இது வரைக்கும் நடந்த நெகட்டிவான விஷயங்கள், இன்னொன்னு வந்து இவ்வளவுதான் என்னால பண்ண முடியுன்ற ஒரு செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் இருக்கும். இவ்வளவுதான், அதாவது என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் அப்படிலாம் கிடையாது. மைண்ட் வந்து பிரபஞ்ச மனிதம், பிரபஞ்ச மனம். எவ்வளவு வேணா, எத்தனை கோடி வேணா நீங்க சம்பாதிக்கலாம். அந்த லிமிட்டிங் பிலீஃப் உடைக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 2 விஷயத்த நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். சுயகட்டளைகள் அதுக்காக தான். ஒன்னு நெகட்டிவ், இன்னொன்னு செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப். அதாவது இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களோட கேப்பபிலிட்டிஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களோட பொட்டன்சியலை ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் இந்த சுயகட்டளை. புரியுதா? அதான் குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒருத்தன் வந்து இப்ப நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, உங்களால இந்த ட்ரைனிங் சரியா யூஸ் பண்ணி உங்களால பலாயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு வாழ போறாங்கன்னா, இந்த ட்ரைனிங்கை சரியா எடுத்து உங்க தொழில ஜெயிச்சீங்கன்னா எத்தனை பேர் ரோல் மாடல், எத்தனை பேருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன். கடவுளே, நீங்கள் ஜெயிச்சு பல பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இந்த ட்ரைனிங் மூலம். சரி, சுயகட்டளை எப்படி சொல்றது? சுயகட்டளைன்றது ஒரு பாசிட்டிவ் லாங்குவேஜ் இல்லையா? அதை எப்படி சொல்றது? நீங்க எந்தெந்த விஷயங்களுக்காக இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ, இதுதான் பாயிண்ட். நான் கார் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறேன், ஒரு வீட்டை பார்த்து, வில்லாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறேன். அதற்கு ஏற்றாற் போல எப்படி எப்படி சுயகட்டளைகளை டிசைன் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். சரியா? அந்த அதற்கு ஏற்றாற் போல வார்த்தைகளை நீங்க டிசைன் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு விஷயத்துல இருந்து அடுத்த விஷயத்துக்கு நீங்க அப்கிரேட் ஆகிற மாதிரியான வார்த்தைகளை அங்க போடணும்.
அப்லிப்ட் அப்படின்வாங்க என் குரு. அப்லிப்ட்னா என்ன? இங்க இருந்து அங்க, கீழ இருந்து மேல. மூணாவது, நெகட்டிவிட்டியா இருக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? இன்ஸ்பயர் பண்ற விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளையும், ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போறத, இன்று 1,00,000 நீங்க இப்படி இப்படி சொல்றேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1,00,000 சம்பாதிச்சிருக்கீங்களா? நான் மாதம் 10,00,000 சம்பாதிப்பேன். அப்ப 1,00,000 10,00,000 அப்லிப்ட் ஆயிட்டீங்க நீங்க. இதுல நெகட்டிவா இருக்கக்கூடாது. கடன்காரன் என்னை துரத்தி கொண்டிருக்கிறான், இந்த கடன்ல இருந்து நான் வெளியில வருவேன். இதெல்லாம் சொல்ல நெகட்டிவிட்டி. அப்ப எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்? நான் வந்து நான் ஒழுங்கீனமானவன், ஆனால் நாளையிலிருந்து காலையில் சீக்கிரம் எந்திரிப்பேன். அது கேட்டாங்களா? ஏன் அந்த மைண்டுக்குள்ள கொண்டு போனோம்? என்னால் அதிகாலை 4 மணிக்கு எழ முடியும். என்னால் அதிகாலை 4 மணிக்கு எழ முடியும். என்னால் அதிகாலை 4 மணிக்கு எழ முடியும். என்னால் தங்க நேரத்தை தொடர்ச்சியாக 21 நாள் செய்ய முடியும். என்னால் தங்க நேரத்தை 21 நாள் தொடர்ச்சியாக செய்ய முடியும். என்னால் தங்க நேரத்தை 21 நாள் செய்ய முடியும். தங்க நேரம்னா தெரியலன்னா சேனல்ல போயிட்டு கோச்சி சேனல்ல போயிட்டு கோல்டன் அவர் போடும். இது மாதிரியான சொல்லணும். அப்ப செல்ஃப் அஃபர்மேஷன், சுய கட்டளைகளை டிசைன் பண்றது. ஏன்னா நான் சொல்லி கொடுத்து நீங்க மெமரி பண்றதை விட நீங்களே கத்துங்க. மீன் இல்ல திமிங்கல பிடிக்க கத்துறேன். ரெண்டாவது விஷயம், அந்த சுய கட்டளை வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். நான் வந்து நேற்று சொல்லி கொடுத்தது என்னன்னா, பாஸ்ட் டென்ஸ்க்கும் போகணும், ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் போகணும். இப்ப நான் தன்னம்பிக்கையானவன், இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒண்ணு, எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம சொல்றோம். எனக்கு என்னை நோக்கி பணம் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு மாத வருமானமாக 1,00,000 வந்து கொண்டிருக்கிறது. ஃபியூச்சர் டென்ஸ். மாதம் 1,00,000 1,00,000 தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, பாஸ்ட் டென்ஸ். இப்ப இதை செய்வதற்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் வேணும்ல, அதுதான் மேட்ரு. அதற்கு தான் நான் வந்து காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன், தங்க நேரத்தை பண்றேன். புரியுதா? இப்ப நான் 3 டென்ஸ் கவர் பண்றேன். பிரசன்ட் டென்ஸ்ன்றது ஆக்ஷன். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்து பாஸ்ட் டென்ஸ் கொண்டு போறேன். நடுவுல ஆக்ஷன் பேஸ் என்ன? பிரசன்ட் டென்ஸ். புரியுதா? ஓகே. இது இன்னும் டீப்பா வேணும்னா, இந்த பவர் ப்ரோ ஆப்ல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. அதுல ஒரு 3 கோர்ஸ் இருக்கு. அதுல எல்லாமே டீடைலா சொல்லியிருக்கேன். டைம் இல்ல, இப்ப ரொம்ப டைம் இல்ல. அடுத்தது, அதை வந்து நீங்க வந்து ஒரு பர்சனலைஸ்டு ஸ்டேட்மெண்டா மாத்தணும். ஏன் நான் சொல்லுவேன். எனது, எனக்கு, என்னுடையது, இந்த மாதிரி பேசணும். அதாவது நாம ஒரு சுய கட்டளையை யோசிக்கும் போது, ஒரு முதல்ல நமக்கு ஒரு கோல் செட்டிங் பண்றோம், அதை தான் சுய கட்டளையா மாத்துறோம், அதை தான் நம்ம வந்து காட்சிப்படுத்துதலா மாத்துறோம். அப்ப உங்களுடைய ஸ்பெசிபிக் கோல் என்ன? சரி, உங்களோட ஸ்பெசிபிக்கான சேலஞ்ச் என்ன? உங்களோட சவால் என்ன? இலக்கு என்ன? இதை பேஸ் பண்ணி தான் பர்சனலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அதற்கு பேரு சுய கட்டளை. புரியுதா? இப்ப என்ன பண்ணோம்? என்னால், நல்லா கவனிங்களேன். இப்ப நீங்க ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க. அதாவது பணம் வந்து பண கஷ்டத்துல இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, பணம் வந்து வருது போது, எனக்கு கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு. ரைட். இதுக்கு என்ன சுய கட்டளை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சொல்லி தரணும்னு ஆசை இருக்கு மக்களே, டைம் தான் கம்மியா இருக்கு. இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் தகுதியானவன். அதாவது என்னோட பொருளாதார நிலையை, நிதி நிலைமையை மாத்த போறேன். நான் சொல்றேன் பாருங்க. நான் தகுதியானவன். எதற்கு? என்னால் நிதி சுதந்திரத்தை அடைய முடியும். நான் தகுதியான சொல்லிட்டேன். நான் தகுதியானவன். என்ன பிரச்சனை உனக்கு? நான் 1 கோடி 100 கோடி 500 கோடி சம்பாதிக்க கூடாதா? எத்தனை பேர் ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஆயிருக்கான், ஜீரோ டு ஹீரோ ஆயிருக்கான். பேங்க்ரப்சி பேங்க்ரப்சி டொனால்டு ட்ரம்ப், இன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட், 3 மாசத்துக்கு முன்னாடி பேங்க்ரப்சி ஐபி கொடுக்க போன எலன் மாஸ்க் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன். இந்த 2 எக்ஸாம்பிள் போதாதா உங்களுக்கு? கேக்குறேன். அடுத்த மாசம் பேங்க்ரப்சி ஐபி. அவங்க ஒருத்தர் அமெரிக்கன் பிரசிடென்ட், இன்னொருத்தர் வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரன். ஒரு பேங்க்ரப்சி ஐபி கொடுத்தவனால அப்படி ஆக முடியும்னா, நீங்க என்ன நாளைக்கு ஐபி கொடுக்குற மாதிரி இருக்கீங்களா? பேங்க்ரப்சி ஜீரோவா? யோசிச்சு பாருங்க. கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்துவதில்லை. நம்ம இந்த தங்க நேரத்தை பயன்படுத்தி நீங்க கோடி சொன்னவன் தெரியுமா? அதனால நான் தகுதியான, என்ன பிரச்சனை? இப்ப நான் தகுதியானவன் தான், அதை சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க, பிரபஞ்சத்தை சொல்லுங்க, யார்ட்டானா சொல்லுங்க. எவனும் பெரிய ஆள், நாம தான் பெரிய ஆள். என்னால் நிதி சுதந்திரத்தை அடைய முடியும். அவ்வளவுதான், முடிஞ்சு. சரி, எப்ப அடைய முடியும்? இதெல்லாம் போட்டுதான் நீங்க கோல் செட்டிங் செட் பண்ணணும். ரைட். இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு மக்களே. சரியான ஆன்சர் சொல்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாமா? இப்ப நான் 3 விஷயம் சொல்லி தந்திருக்கேன். பாசிட்டிவான லாங்குவேஜ்ல இருக்கணும், 3 டென்ஸையும் யூஸ் பண்ணணும். மெயினா பிரசன்ட் டென்ஸ்ல தான் ஆக்ஷன் இருக்கு. மூணாவது, ஒரு பர்சனலைஸ் ஸ்டேட்மெண்ட் அதை மாத்தணும். நாலாவது, இப்போ ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். இது யார் சரியா சொல்றீங்களோ, கொஞ்சம் மேபி டஃபா இருக்கலாம் ஆன்சர், யார் சரியா சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ கோல்டன் அவர் டைரி. செம்ம பொங்கல் அன்னைக்கு. 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் சுய கட்டளைகளை நீங்கள் செய்வதற்கு. அந்த 2 வார்த்தைகள் என்ன?
சாட் பாக்ஸ் வாங்க போவோம். 2 வார்த்தைகளை வைத்துதான் நீங்க சுய கட்டளையை டிசைன் பண்ணணும். அது என்ன? நன்றி சிவகாமி மேடம், என்னுடைய வார்த்தைகளால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் போது அப்படின்னு போட்டிருக்கீங்க. நன்றி. மக்களே, கொஞ்சம் டஃப்பானதுன்னு சொல்லிட்டேன்ல. நீ இதுதான் சொல்லி கொடுத்தனே ஐயா. நான் என்பது எனதெல்லாம் நானே சொல்லிட்டு ஆன்சர், அதையே எனக்கு போடுறீங்களா ஐயா? கொஞ்சம் டஃப்பான கேள்வி ஐயா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா போடுங்க. இருங்க, என்ன ஆன்சர் சொல்லுங்க. நான், ஐ ஆம், நான் அட்டைன்டு தேங்க்ஸ், நான் பாஸ்ட் ஃபியூச்சர், இதான் நானே சொல்லிட்டேனே ஐயா. நான், எனக்கு உணர்வு பூர்வமான சுய கட்டளை. ராஜேந்திரன், மேடம் ஒரு பேரை நோட் பண்ணுங்க. சுய கட்டளை வந்து உணர்வு பூர்வமா சொல்லணும். ராஜேந்திரனுக்கு வந்து முதல் பரிசு கொடுத்துரும். 2வது வார்த்தை இருக்கு ஐயா, அதையும் சேர்த்து போடுங்க ஐயா. ராஜேந்திரன் முதல் பரிசு வென்றுட்டாரு. அந்த ராஜேந்திரன் ஐயா, நீங்கள் வந்து என்ன ஊருன்றதை போட்டுருங்க ஐயா. என்னோட அட்மினுக்கு கீழே ஃபோரியம் கிளப்ல உங்க பேரை போட்டுருங்கய்யா. எனது இலக்கு ஃபியூச்சர், நான் எனது அட்டைன் தேங்க்ஸ், நான் தகுதியானவன், என்னால் அட்டைன் தேங்க்ஸ், குரு பர்சன்டென்ஸ் டைம் ஆக்ஷன் அடைந்து விட்டே, இன்ஸ்பயர் லெவல் அப்கிரேட். சுபாஷ் ஐயா கிட்ட வந்தீங்கய்யா. ஐ எம் ஹாப்பி, கிராட்டிடியூட், நம்பிக்கை, கிராட்டிடியூட், ஐ கேன், கோல், கோல், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், கோல், கான்பிடன்ஸ், ஐ கேன், எமோஷனல், நேர்மறை எண்ணத்தோடு, தேங்க்ஸ், நம்பிக்கை. மக்களே, எமோஷனல்ன்றத ஆல்ரெடி சொல்லிட்டாரு ராஜேந்திரன் ஐயா, முன்னாடியே சொல்லிட்டாரு. அன்பு சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் மட்டும் கொடுக்க முடியும். நேர்மறை எண்ணத்தோடு, தேங்க்ஸ், எதிர்பார்ப்பு, கிடைத்தது, நன்றி, காட்சிப்படுத்தல், பிரசன்ட் கண்டினியூ டென்ஸ், இன்ஸ்பயர். மக்களே, ரொம்ப டைம் எடுத்துறீங்க. ஃபீலிங், எமோஷன் சொல்லியாச்சு, அது ஒரு ஃபீலிங் தான். விஷுவலைசேஷன் ஓகே. ஆன்சர் நானே சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு பிரைஸ் கொடுத்தாச்சு. ராஜேந்திரன் ஐயா, நீங்க வந்து உங்களோட அட்ரஸ் போடுங்க, என்னோட அட்மின் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. எப்படி இருக்கணுமா, சுய கட்டளை என்பது 2 பேஸ் பண்ணிருக்கோம். ஒண்ணு வந்து எமோஷன், அது ஐயா சொல்லிட்டாரு. இன்னொன்னு நம்பிக்கை, பிலீஃப். இந்த வேர்டை தான் நான் எதிர்பார்த்தேன். எமோஷன் அண்ட் பிலீஃப், இது ரெண்டும் இருந்தாதான் இது வச்சுக்கிட்டு தான் அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணணும். அதாவது இதை எப்படி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா, எமோஷனோட ரிப்பீட் பண்ணணும். இதை சொல்லும் போது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகணும். இதே சுய கட்டளை. நான் பணக்காரன், நான் பணக்காரன், நான் பணக்காரன், நான் ஆற்றலானவன், நான் அறிவானவன். இருடி வரேன், லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கேன். வரேன்ல, கோல்டன் ஹவர்ல இருக்கேன். நான் வந்து தன்னம்பிக்கையானவன். வந்து உங்கள் வார்த்தைகள் வந்து உங்களோட சப்கான்சியஸ்குள்ள போ. நான் தன்னம்பிக்கையானவன், நான் துணிச்சலானவன், நான் தைரியமானவன், நான் பணக்காரன், நான் அழகானவன். சோ இந்த மாதிரி சொல்லணும். தனியா சொல்ல யாரு தேவையில்ல. போ போ போ, ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் வேணாம், ஜெயிச்சோடனே உலகமே வரும். புரியுதா மக்களே? ஓகே, இது வரைக்கும் நீங்க உருப்படியான ஏதாவது விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா? 100 பீப்புள்ல கங்கராட்ஸ் மக்களே, பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒரு பெரிய பாராட்டு. ஒரு வாழ்க வளமுடன் டைப் பண்ணுங்க பார்ப்போம். 100 பேரை நம்ம ரீச் பண்ணிருக்கோம். உண்மையாலுமே எனக்கு என் பேங்க் அக்கௌண்ட்ல 100 கோடி வந்த மாதிரி இருக்கு. செம ரப்பாய். 100 சொன்னவனே 99 ஆயிடுச்சு. ரைட், எனவே மக்களை ஒரு வாழ்க வளமுடன் போடுங்க. வாழ்க வளமுடன். செம, அந்த வார்த்தையை அழுங்க மக்களே. ஷேர் பேக்ஸ், இந்த அட்ரஸ் வாங்கிக்கிங்க, அவரை மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு சில கேள்விகள் எல்லாம் கேட்டு சில கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழர் திருநாள்ல நம்ம நாள்ல இருந்து என்ஜாய் பண்ணோம். ஒரு மினிமம் ஒரு 3 பேருக்காவது கிஃப்ட் கொடுக்குறேன் நானு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதுல அஃபர்மேஷன் எக்ஸாம்பிளா இருக்கு. மணி 7:50 ஆச்சு. ஓகே, இது நான் ஒரு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறேன். நான் என்னுடைய திறமைகளை நம்புகிறேன். நான் என்னுடைய திறமைகளை நம்புகிறேன். என்னால் எந்த ஒரு சவாலையும் வென்றெடுக்க முடியும். தன்னம்பிக்கையாக நான் சொல்ற சுய கட்டளை இது. நான் என்னுடைய நம்பிக்கைகளை நம்புகிறேன், திறமைகளை நம்புகிறேன். என்னால் எந்த ஒரு சவால்களையும் வென்றெடுக்க முடியும். சவால் நெகட்டிவா அப்படின்னா ரொம்ப சவாலா இருக்கும் சொல்லலாம். இதை நான் அப்படிதான் வச்சிருக்கேன். 2வது, நான் தகுதியானவன். என்னால் மிக மிக உயர்ந்த இடத்தை என் தொழிலில் அடைய முடியும். நான் அதற்கு தகுதியானவன். இதை எழுதிக்கீங்க, யூடியூப்ல வரும்போது திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. நான் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு சக்சஸ் சொல்லிட்டேன், கான்பிடன்ஸ் ஒன்று சொல்லிட்டேன், சக்சஸ் ஒன்று சொல்லிட்டேன், பாசிட்டிவிட்டிக்கு ஒன்று சொல்றேன். நான் ஒவ்வொரு நாளும் நன்றியுடையவனாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரெசிலியன்ஸ் ஒண்ணு சொல்வேன். ரெசிலியன்ஸ் அந்த போராட்ட குணம், வாரியர் குணத்துக்கு நான் ஒண்ணு சொல்வேன். ஹோப் சோ நீங்க அதை வந்து நெகட்டிவா எடுத்துதாங்க எழுதுங்க. என்னால் எந்த ஒரு தடைகளையும் வென்றெடுக்க முடியும். என்னால் எந்த ஒரு தடைகளையும் வென்றெடுக்க முடியும். சரியா? இது நான் பர்சனலா சொல்றது மக்களே. நீங்க என்ன சிஸ்டமோ அதை நீங்க காப்பி பண்ணீங்க. ரைட்? அபாண்டன்ஸ்க்கு சொல்லணும், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு, பிரபஞ்சத்துக்கு. நான் வந்து பணத்தையும் செல்வ வளங்களையும் ஈர்த்து கொண்டிருக்கிறேன். இது மாதிரி இருக்கு.
நீங்க மணிமந்திரா புக் இருக்கும், அதுல மக்களே நிறைய இருக்கு, அது கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. மணிமந்திரா புக் கோல்டன் ஒரு டைரியோட வரும், அதை வாங்கி படிங்க. சரியா? இப்போ வந்து மக்களே 7:50 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 9 மினிட்ஸ் உங்களோட டைம் எடுத்துக்கலாம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கா? நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் எனக்கு கொடுப்பீங்களா? 8:30 வரைக்கும் நம்ம போலாமா? போலாமா? கோ ஹெட்னு கொடுங்க, உங்க பர்மிஷன் கொடுங்க எனக்கு. ஐ அட்டைன் 2 crore turnover. வாழ்க்கை முடியாது. செம்ம செம. கோ ஹெட், ரைட்? சூப்பர். ஆமா, ஏன்னா நீங்க நிறைய சொல்லி தரணும்னு நினைச்சேன். இந்த இதெல்லாம் சொல்லும் போது நிறைய அஃபர்மேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிலாம் இந்த கண்டென்ட்ல இல்ல. நானே இதை சொல்லி தரேன் இல்லையா, இப்படி போய் பண்ணணும்னா டைம் ஆயிடுது, வேற ஒண்ணும் இல்லை. ரைட்? ஓகே. அடுத்தது வந்து எது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறேன். அதாவது எண்ணங்கள் தான் ரியலா மாறுது, மென்டல் இமேஜை எப்படி யூஸ் பண்றது, பிலீஃப் தான் 100% பண்ணணும், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வரைக்கும் சொல்லியாச்சு. இப்ப ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, நான் சொன்னேன் அந்த வார்த்தைக்கு நான் சொல்லிட்டு ஆன்சரும். ஃபியர் அப்படின்ற, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ரைட்? இப்ப யாரையாவது ஒருத்தரை நீங்க கொண்டு வரணும், இப்ப நீங்க இந்த லிங்க் அனுப்பணும். 99 பேரோட இருக்கு இப்ப. நானே ஒரு கடைக்கார மாதிரி ஃபீல் பண்றேன். 100 வரணும் இப்ப எனக்கு. ஏன்னா ஒருத்தங்களை ஆட் பண்ணுங்க. இப்பதான் நான் ஆசையா சொன்னேன், 100 பேர் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா திடீர்னு அந்த 100வது போயிட்டாரு வெளில. ரைட்? இந்த ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்றது, இதை எப்படி ஒரு ஆக்ஷன் ப்ராசஸா கொண்டு வருது, இது எல்லாத்துக்குமே எடுத்துங்க. நான் சொல்ற மக்களே, பிரச்சனை என்பது பொய், பயம் என்பது பொய். பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய போபியா இருக்கும்ல, உங்களுக்கு என்ன மாதிரியான போபியா இருக்கும்? உங்களுக்கு எதுல பயம்? நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப மாடி மேல போன பயம். வந்துருச்சு, சூப்பர் வந்துருச்சு மக்களே, செம ஹாப்பி எல்லாரும் போட்டிருக்காங்க. ரீச் நவ் 100 நவ் 100, உண்மையிலுமே சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் யுவர் சக்சஸ் பீப்புள். மக்களே, நான் இதை வந்து ஒரு 10 பேருக்கு இதை அனுப்புறேன். இது வந்து நீங்க 100 பேர் ஆக்குனது உங்க கையில தான். இந்த சக்சஸ் எல்லாம் உங்களுக்கு தான். செலிப்ரேட் பண்ணுவோம் செமையா. மக்களை பாக்குறீங்க பாருங்க, வெரி குட், சூப்பர் சார். 101 மாதிரி ஆக்கிரும் மொய் மாதிரி. ஓகே. சரி, லைஃப் நினைச்சு பயம் ஒரு நாக ஒண்ணுமே கிடையாது. லைஃப் நினைச்சு என்ன பயம்? நான் இருக்கு நாக, பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னது தனியா? தனியா பார்த்தா பயமா? யார பார்த்தா பயம்? லைஃப் நினைச்சு பயம் எல்லாம் ஒண்ணுல சொல்லலாம். பயத்துக்கே பயத்தை கட்டுவோம். செல்ஃப் பிலீஃப் அதிகமா இல்ல சார். சரி, அதனால என்னங்கன்னா வளர்த்துருவோம். அதான் ஒண்ணு. தண்ணியை பார்த்தாவா? தண்ணியை பார்த்தா தண்ணியை பார்த்தா பயமா? நானும் அப்படிதான் மேடம். ஸ்கூபா டைவிங்ல இருந்து எல்லாமே போயிருக்கேன். ஒரு 15,000 அடிக்கு மேல பறந்துருக்கேன். கிரியேட்டிவிட்டி பயம், அது கொஞ்சம் பிராக்டிஸ்ல பண்ணணும் சொல்லலாம். கிரியேட்டிவிட்டிலாம் ஒண்ணும் கிடையாது. தண்ணிலாம் ஒண்ணும் கிடையாது. நானும் அப்படிதான் இருந்தேன். நான் வந்து இதெல்லாம் சீவாக்கெல்லாம் போயிருக்கேன். எனக்கு தண்ணினா எனக்கும் பயம். ஆனா வந்து நான் கடலுக்கு அடியில இந்த மண்ணு இருக்குல்ல, அதுல நடந்திருக்கேன் தரையில சீவாக்கு. எலக்ட்ரிக்னா பயம், ஆமா எனக்கும் அப்படிதான் பயம். எலக்ட்ரிக் தான். என் லேப்ல எல்லாம் பயந்து இருப்பேன். எவ்வளவு மாறிடுச்சுலாம். கமிட்மெண்ட் நினைச்சு பயம், அதான் பயப்படாதீங்க மக்களே. கமிட் எலக்ட்ரிக் பயம்னா ஏறி ஏறி அந்த 2 தடவை சுவிட்ச போடுங்க, பிளக்க பிடிச்சி சொருவுங்க. கமிட்மெண்ட் நினைச்சு ஏங்க நான் பயப்படுறேன்? சத்யா, எதுக்கு பயப்படுற? கமிட்மெண்ட் என்ன? கமிட்மெண்ட் கடனை பயமே கிடையாது. கடனை நினைச்சு பயம்? ஐயா, கடனத்துல கவலையே படாதுமா. சொல்லு, உன்ட்ட எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லு, நான் சொல்றதை செய்ய அடைச்சிருவேன். என்ன பார்த்தா பயம் சார்? கண்ணாடி முன்னாடி பார்த்தா சாய் அரவிந்த் பத்தியா இவன் பாரு. என்ன உன்னை பார்த்தா பயம் வரக்கூடாது சொல்லும், லவ் தான் வரணும். மாத்துவோம் அதை. சரியா? எதிர்மறையா யாராவது பேசினால் பயம், தலையில அடிமா. எதிர்மறையா அவனா பேசினா நவுந்துரு, நவுந்துரு அவளை நகர்த்திரு. அவன் அவன் எதிர்மறையா பேசுறது யாரு? லோன் எனக்கு தால ஒரு டாட் இல்ல. இந்த பணம் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, அதை சரி பண்ணிடலாம். டார்கெட் பயம், டார்கெட் வந்து பயம். அந்த இந்த டார்கெட் பயம் இருக்கணும் மக்களே. இந்த பயம் தேவையான பயம். நம்ம ஆபீஸ்க்கு சரியான நேரத்துல போகணும், இல்லைன்னா பாஸ் திட்டுவோம், இது தேவையான பயம். அந்த பயம் இருந்தா என்ன பண்ணும்? ஆபீஸ்க்கு சரியா போகணும். டார்கெட் பயம் அப்படின்னா டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க எந்த துறையில இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சேல்ஸ் டார்கெட்டா தான் இருக்கும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் புனேல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல டார்கெட் அடிச்சிருக்கேன். என்னுடைய பெரிய பிளஸ் நான் கம்யூனிகேஷன் நினைக்கிறேன். நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், புனேல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட லாங்குவேஜ் தான் எனக்கு பலம் அப்படின்னா, லாங்குவேஜே தெரியாம அச்சீவ் பண்ண வச்சிருக்கேன். அதெல்லாம் டார்கெட். தோல்வியை நினைத்த பயம். எதுக்கு தோல்வி? தோல்வியே கிடையாது, தோல்வியே கிடையாது. தோல்வின்றது வெற்றி தான், வெற்றின்றது தோல்வி தான். தோல்வியே கிடையாது. லைஃப் நினைச்சு பயம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லலாம். என்ன லைஃப் நினைச்சு பயம்? லைஃப் நினைச்சு என்ஜாய் பண்ண இந்த நாள் கிடைக்காது. இஎம்ஐ எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் பார்த்தாதான் சொன்னேன். ஜீரோ டு ஹீரோ, ரேக்ஸ் டு ரிச்சஸ். புதிதாக ஒரு விஷயம் தொடங்க, இது இது வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி இருக்கும். இது என்ன ஆயிடுமோன்னு ஒரு பயம். அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஃபீமேல் சீனியர் பயம். ஃபீமேல் சீனியர் உனக்கு பயம், இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபீமேல் சீனியர் என்ன உனக்கு பயம்? என்ன பண்றாங்க, என்ன பண்றாவ சொல்லு. ஆ? என்னோட லிங்க் அனுப்பிச்சு விடு, நான் வரேன். எந்த காலேஜ்ல இருக்க நீ? என்ன சீனியர் உனக்கு? 50 lakh கடன். சரி, அது செல்லாம் எனக்கு 3 கோடி கடன். அதே கடன் வந்தாச்சு. 50 லட்சம் ஒரு மேட்டரா? மக்களை பார்த்தால் பயம். அப்புறம் வேற யாரும் தான் மேடம் பாக்குறது? மக்களை பார்த்து தானே ஆகணும். மாமியார் நினைச்சு சொல்றீங்களா?
மை சில்ட்ரன் எஜுகேஷன் ரிலேட்டட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சிவகாமி மேடம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பயம் நியாயமான பயம், பேரண்டிங் பயம். பொண்ணை கட்டி கொடுக்கணுமே, பையனை செட்டில் ஆகணுமே, அதெல்லாம் அது வந்து பேரண்டிங், அது பயமே கிடையாது. சரி, அது கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? அதனால எஜுகேஷன் நினைச்சு பயப்படாதீங்க, பணத்தை சேர்த்து வைங்க. நம்ம வந்து எம்ஐடியில படிக்க வைக்கோம். எம்ஐடி மெட்ராஸ் எம்ஐடி இல்ல, யூஎஸ் எம்ஐடி. இங்கிலீஷ் பேச அப்பா கண்டிப்பு, அது அப்பா கண்டிப்பு பயம். எல்லா அப்பாவும் அப்படிதான் இருக்காங்க, அவங்கள புரிய வைக்க எல்லாம் நகர்த்துருங்க. சரி, அவர் நல்லதுக்கு தானே பயம் காட்டுறாரு. சிலர் குடிச்சிட்டு வந்து பயம் காட்டுறாங்களா, தலையில அடிங்க. இங்கிலீஷ் பேச பயம், அதெல்லாம் ஒண்ணு இல்லாம இப்பெல்லாம் நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு, இங்கிலீஷ்ல நிறைய சொல்லி தரதுக்கு கண்டென்ட்லாம் வந்து இது வந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொழி ஒரு பயமே கிடையாதுமா. சம்திங் ஸ்டாப்பிங் மீ ஃபோபியா, இது பாருங்க ஷீலா மேடம், என்னன்னே தெரியல பாருங்க, ஏதோ ஒண்ணு தடுத்து நிறுத்து. நான் அதை உணர்ந்திருக்கேன் மேடம் ஷீலா மேடம். உங்கள்ட்ட என்ன பண்ணணும் இந்த இடத்துல, எது உங்களை தடுத்து நிறுத்து எதுன்னு தெரியல, ஆனா தடுத்து நிறுத்துதுன்னா அது நீங்க தான். உங்களோட மனநிலை தான் தடுத்து நிறுத்துது, உங்களோட எபிலிட்டி தான் தடுத்து, உங்க எஜிலிட்டி தான் தடுத்து நிறுத்துது. நீங்க என்ன பண்ணணும் ஷீலா மேடம், ஒரு குருட்ட சரண்டர் ஆயிடுங்க. ஒரு குருட்ட நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நான் தான் நேத்தே சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சதை செய்யாதீங்க, உங்க குரு சொல்றதை செய்யுங்க. அவர் சொல்லி தர்ற கோல்டன் அவரை ஃபாலோ பண்ணுங்க, ஜெயிச்சிருங்க. மக்களை நோ ரெஸ்பான்ஸ்ன்ற பயம். நீங்க பண்றதெல்லாம் முன்னாடி இருக்கவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா கேக்குறேன். ஒரு 10 பிசினஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க, 10 பிசினஸ் நீங்க பண்றீங்களா? மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணனா ரெஸ்பான்ஸ் பண்ண வைங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குல்ல, சைனீஸ் பழமொழி, பட்டர்ஃபிளையை வர வைக்கணும்னா பூச்செடியை நட்டு வைக்கணும், அவ்வளவுதான். பட்டர்ஃபிளையை துரத்தக்கூடாது. ஃபேமிலி பயம், ஃபேமிலியில என்ன பயம், ஃபேமிலியில உங்களை பார்த்தா பயந்துருக்க போறாங்க. ஃபேமிலி எல்லாம் பயம் கிடையாது, ஃபேமிலி ஒரு பொக்கிஷம். அது பயம்ன்றதே நீங்க எனக்கு பர்சனலா சொன்னதால தெரியும் எனக்கு. 2 கோடி பயம், ஹேமா மேடம். நானே ஒரு 3 கோடி, என்கிட்ட 2 கோடியா? என்னோட கம்மி தான் உங்களுக்கு அப்படி நினைச்சீங்க, பயமே அல்ல. சரி, கடனோ அந்த நம்பரோ பயப்படாதீங்க. ஒரு செயலை தள்ளி போடுதல் பற்றி இது வந்து இந்த செயலை தள்ளி போடுதல் பற்றினா இது ஓபி அடிக்கிற கேஸ். இந்த கேஸ் ஏன் தள்ளி போடணும், ஒழுங்கா செஞ்சா தள்ளி போட மாட்டோம். ஜோசியர் பயமுறுத்தலால் விதி பயம். அந்த ஜோசியரை என்கிட்ட கொண்டு வா, ஒரு நம்பர் என்கிட்ட கொடுமா. பயமுறுத்துறதா, பயமுறுத்தாதான் காசு தருவாங்க. இன்சூரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க குடும்பம் எங்க சார் நிக்கும் அப்படின்ற மாதிரி. விதி எல்லாம் விளையாடாது. ஜோசியருக்கு நம்ம தான் காசு கொடுக்குறோம், ஜோசியருக்கு ஓனர் நம்ம தான். அப்புறம் என்ன, அவர் ஜோசியர் பயமுறுத்த அவர்கிட்ட ஏன் போறீங்க? போகாதீங்க, தன்னம்பிக்கையானவங்கள்ட்ட போங்க. டாக்டர்ஸ் நினைச்சு அதெல்லாம் ஏன் டெவலப், அதாவது சார், யாரும் நம்ம கண்ட்ரோல்லாம் இல்ல. சரியா? அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, நம்ம கையில எது கிடையாது. டாக்டர்ஸ் இல்லையா, பையனோ பொண்ணோ மனைவியோ கணவனோ, அதெல்லாம் பயப்படாதீங்க. கன்ஃபியூஸ் நீங்க முதல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்க. யார நினைச்சுன்னு எனக்கு தெரியல, அவங்களாம் ஒரு மேட்டர் கிடையாது. ஆல்ரெடி எனக்கு நடந்த ஒரு விஷயம். சரி, மறுபடியும் நடந்துருமோன்னு பயம். பர்சனல் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க, இது நல்ல பாயிண்ட். இது மேடம், இது உண்மையாலுமே நான் நினைக்கிறேன். ஆஹ் அதை நினைக்கும் போது என்ன ஆகும் மேடம், நினைச்சு 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 அது நடந்துரும் மேடம். இதெல்லாம் நியாயமான பயம். சரியா? தள்ளி போடுறது பயம், கடன் பயம், பசங்களை நினைச்சு பயம், அதெல்லாம் ஒரு காமன் பயம், அதெல்லாம் விட்டுருங்க. மாடிக்கு மேல போனா பயம், தண்ணிக்கு போனா பயம், அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நடந்த ஒரு விஷயம் திரும்பி நடந்துரும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா திரும்பி நடந்துருமோ? அது நடக்கும், நினைச்சா நடக்கும். அதனால இந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸா மாத்திருங்க. அதுல வந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்றதை விட்டுருங்க. வண்டியை நல்லா ஓட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கோல்டன் ஒரு ப்ராப்பரா பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஓவர் கான்பிடன்ஸோ, இது செம்ம இல்ல, என்ன மாதிரி கேரக்டர் ரேணுகா மேடம், ஓவர் கான்பிடன்ஸோ இருக்குன்ற பயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க வெல்விஷரோ, உங்களோட அப்ளைனோ, உங்களோட ஸ்பான்சரோ, பிளஸ் உங்க மென்டார் கோச் கிட்ட போய் உட்காரணும். நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் இப்படி இது சரியா அப்படின்னு நீங்க ஒரு பர்சனல் கவுன்சிலிங் போங்க மேடம். அவங்க சொல்லுவாங்க நீங்க கான்பிடன்ஸா தான் இருக்க. நான் சொல்றேன் தெரியுமா, உங்க கான்பிடன்ஸ் நல்லதுதான். உங்க ஓவர் கான்பிடன்ஸால நீங்க ரிசல்ட் கொண்டு வரல அப்படின்னா அது ஓவர் கான்பிடன்ஸ். எங்க அப்பா எனக்கு சொல்லுவார், சின்ன வயசுல எனக்கு சொல்லுவாரு. நான் வந்து நல்லா படிப்பேன் மேடம், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் சரி, ஸ்கூல்ல 2 தடவை தான் என் லைஃப்ல +2 வரைக்கும் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, உனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, எனக்கு உயர்வு மனப்பான்மை, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் காலியான, புரியுதா? அதனால கான்பிடன்ஸா இருக்கிற தப்பு இல்ல, ஓவர் கான்பிடன்ஸ் கூட தப்பு இல்ல, பட் ரிசல்ட் வரலன்னா நீங்க மாத்திக்கணும். அதனால யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. சரி, எப்படி வந்து பினான்சியல் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்றோம், அதெல்லாம் செய்யற வேலையை சரியா செஞ்சா, செய்யற தொழிலை சரியா செஞ்சா உங்களுடைய பினான்சியல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் ஸ்டேட்டஸ். நான் இருக்க மேடம் உங்களுக்கு, நான் தான் உங்களுக்கு மென்டார் இல்ல மேடம், என்ன யூஸ் பண்ணாலே நீங்க கோடீஸ்வரி. லைஃப் நினைச்சு, லைஃப்னு மொட்டையா சொல்லு, லைஃப் நினைச்சு ஏன் கண்ணா பயப்படுற சொல்லு. அது லைஃப் கிடைக்குமா? நான் என்ன கேக்குறேன், ஒரு விஷயம் சொல்றேன். என் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய ஆடிட்டர், பெரிய ஆளோட பினாமி. சரியா? லாஸ்ட் டைம் வந்து எக்மோர்ல காரை நிறுத்தி உள்ள திறந்து பாரு, டிக்கி ஃபுல்லா பணம் வச்சிருந்தான். அவ்வளவு பணத்தை நான் பார்த்ததில்ல, நான் ஒரு பேங்கர், நானே பார்த்தது இல்ல. ஒரு லாட்ஜ் என் பேர்ல வாங்க போறேன்னு சொன்னான், நெஞ்சு வலிக்குன்னு சொன்னா, 20 நிமிஷம் செத்துட்டான்.
ஆஹ் என் வயசு தான் அவனுக்கு, என்னோட பெரிய ஆளு, என்னோட பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுக்கு அவன் ஒரு பெரிய பில்லர் மாதிரி. அவன் இல்ல, உனக்கு எனக்கு லைஃப் இருக்கு சொல்லும். திவாகரன் சார், திவாகரன் ரவி, உங்களுக்கும் எனக்கு லைஃப் இருக்கு, புரியுதா? லைஃப் பயமே இல்ல, லைஃப் ஒரு வரம். சரியா? எண்ணங்கள் சிதறலால் பயம். ஏன் எண்ணங்கள் சிதறுது? நம்ம போக்கஸ்டா கமிட்டடா இல்ல, என்ன சிதறுது? உங்களுக்கு ஏன் என்ன சிதறணும்? அதுக்குதான் சொல்றது மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்க, ஹங் மெடிடேஷன் பண்ணுங்க. சார்னு போட்டு ஒரு டாட் போட்டா என்ன அர்த்தம்? இது என்ன சொல்றதுன்னு தெரியல. முட்டாள் என்று முத்திரை, அறிவு பயம். அது முட்டாள் என்று முத்திரை குத்துவதால் பயம், அறிவு பயமா? அதான் நானே சொல்லிட்டேன். நீ என்ன முட்டாள் சொன்னா என்னங்கன்னா, அறிவாளின்னு சொன்னா என்ன? என்னோட அறிவாளிய முட்டாள் தனத்துல உங்களுக்கு என்ன நடக்க போகுது? என்ன நீங்க என்ன சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? தூக்கி எறிய, எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. நம்ம அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், நம்ம வெல்விஷர் நம்மளோட மென்டார் குரு சொல்றதான் கேட்கணும், சோல்மேட் சொல்றதை கேட்கணும். மத்தவன் ஒருத்தனும் தேவை கிடையாது. போயிட்டு போ, போயிட்டு வா. மறுபடியும் விழுந்து விடுவோம் என்று பயம். அதெல்லாம் விட மாட்டீங்க மேடம், நான் இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மென்டாரு. நீ எங்க உள்ள போறீங்க? உழுங்க, எவ்வளவு தூரம். நான் நல்லா கிரிக்கெட் விளையாட மேடம், நல்லா கேட்ச் எல்லாம் பிடிச்சிருவேன், மேல தூக்கி போட்டாலும் பிடிச்சிக்கிறேன். சரியா? பிசினஸ் அப்கிரேட் பண்ண பயம். பண்ணி தானே ஆகணும். பிசினஸ் அப்கிரேட் பண்ணணும், அதுக்கான பிசினஸ் ஸ்கில்ஸை கத்துங்க, நாலேஜ் எடுத்துங்க. நான் எப்படி லைஃப்ல வின் பண்ண போறேன்னு பயம், அதெல்லாம் பண்ணிடலாங்கண்ணா. இந்த ஒரு பயம், இந்த பயம் நல்லது. எப்படி லைஃப்ல ஜெயிப்பேன், அப்ப பார்த்து பார்த்து ஸ்டெப் எடுப்பீங்க. சரியா? அடுத்தது, ஓகே சார், தேங்க்யூ. 100% ஃபாலோ மை பர்சனல் மென்டார் விஜய் பிரயாக். நன்றி நன்றி. காஸ்மோஸ் கிவ்ஸ் குட் மென்டார் இன் மை லைஃப், சதீஷ் சார் சொல்லியிருக்காரு. மக்களை நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஐம் நாட் குரு குட் மென்டார், ஐம் நாட் குரு, ஐம் நாட் கோச், எனிதிங், ரைட்? என் கடவுள் எனக்கு கிடைச்சது, வாழ்க்கை சொர்க்கமா மாறிச்சு. ஐம் என்ஜாயிங். மக்களை நான் சொல்லுவேன்ல, கெத்தா சொல்றதுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? எலன் மாஸ்கே பண்ண முடியாது, நான் பண்ணுவேன். இது ஏன் சொல்றேன்னா, இது ஒரு ஹம்பிளா சொல்றேன் உங்கள்ட்ட. நீங்க பெருமை சந்தோஷம் படணும். எங்க வேணா போவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கும் சேலஞ்சஸ் வரும், எனக்கும் சேலஞ்சஸ் இருக்கு, பின்னாடி கூட சேலஞ்சஸ் வரலாம். பட் நான் இந்த நிமிஷம் சந்தோஷமா தான் இருக்கு. என் சந்தோஷத்தை எல்லாம் காலி பண்ண ஒருத்தன் பிறக்கவே இல்லை, புரியுதா? ஏன்னா என் சந்தோஷம் என்னோட இருக்கு. அது இடங்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, என்கிட்ட இருக்கு. சரியா? ஓகே, இது போயிட்டே இருக்கு, ஒர்க் லோட் அதிகம் இருக்குன்ற பயம், அப்ப வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். டிலைட் இட் சார், சூப்பர், ரைட். எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்க மனசு உங்கள்ட்ட இருக்கு. என் மென்டாரை சந்திச்ச பிறகு எனக்கு வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு பயம் இல்லை. என்னோட மென்டாருக்கு 73 வயசு ஆகுது, ஒரு அமெரிக்கன் பினான்சியல் லேடி. அவங்களுக்கு வந்து பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. என் குருக்கு பிரைவேட் ஜெட் இல்ல அப்படின்னா நானும் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட இருக்கு, நானும் வாங்குவேன். இதுதான் என்னோட அல்டிமேட் கோல்ஸ்ல ஒண்ணு. எதுக்கு சொல்றேன்னா, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஹாப்பியா இருக்க தானே பிறந்திருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நாம ஹாப்பியா இருக்கோம், ஹாப்பியா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஹாப்பி, நம்ம ஹாப்பியா, நானே ஹாப்பி. இப்ப நானே ஒரு கண்ட்ரி போறேன், ஒரு ஐலண்ட்ல தனியா உட்காந்து, அது ஹாப்பியா? இதை நான் சொல்லும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு ஹாப்பி, என் ஃபேமிலி ஹாப்பி. பட் அவங்கள கூட்டு போனா அவங்களுக்கு ஹாப்பி. சரி, என் டீம் மெம்பர்ஸை கூட்டு போனா அவங்களுக்கு ஹாப்பி. இந்த ஜென்மம் இருக்குல்ல, மக்களை நல்லா கவனிங்களா, இந்த ஜென்மம் இருக்குல்ல, ஒரு தடவை தானே. என் நண்பன் இல்ல, நல்ல, என்னோட அப்பாட்ட சொன்னேன் நான், மோன, எங்க அப்பா ஏதாவது நினைச்சு கவலைப்படுவாரு ரொம்ப. அவரு எனக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயப்படுவாரு. ஆஹ் அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், மோன, எதுக்கு நீங்க வந்து மன்னிக்கணும் மக்களை, நான் எங்க அப்பாவை நான் எப்பயுமே பேர் விடு, என்னோட அம்மாவையும் எங்க அப்பாவையும் பேர் விட்டு தான் எப்பயுமே கூடு. ஆஹ் எதுக்காக நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க? ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு மொக்க ரீசன் சொல்லுவார். நான் சொன்னேன், மோகன், உங்களுக்கு ஒரு 70 ஏஜ்னு வச்சுக்கோங்க, 70 வயசு உங்களுக்கு. 70 வயசுல எத்தனை இழப்புகளை நீங்க மக்களை நல்லா கவனிங்களேன். உங்களுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா யாராவது கான்பிடன்ஸ் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லி கொடுங்க. 70 வயசுல நீங்கள் எத்தனை இழப்புகளை பார்த்திருக்கீங்க? பொருளாதார இழப்பை பார்த்திருக்கீங்க, மனுஷனோட இழப்பை பார்த்திருக்கீங்க. 70 வயசுல உங்க நண்பர்கள் யாராவது இழந்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சா இழந்திருக்காரு எங்க அப்பா. சரியா? எங்க அப்பாவோட அண்ணன் தம்பிகள்லாம் இழந்திருக்காரு. என்னோட கசின்ஸ், என்னோட பெரியப்பா சித்தப்பா பசங்க, அவங்க எல்லாம் இழந்திருக்காரு. சரியா? கசின்ஸ். நான் வீட்டுக்கு ஒரே பையன், எங்க அப்பாவுக்கு. லாஜிக் என்னன்னா, நண்பர்களை இழந்திருக்கீங்க, உறவினர்களை இழந்திருக்கீங்க, தொழிலை இழந்திருக்கீங்க, பணத்தை இழந்திருக்கீங்க. ஆனா நீங்க நீ உயிரோட தானே உங்களை இருக்கீங்க. என்னோட மாமாவுக்கு வயசு, நான் காலேஜ் முடிச்ச உடனே நான் ஜாபுக்கு போறேன். என்னோட மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட 5வது மாமா. அவனுக்கு எனக்கு 3.5 வயசு தான் டிஃபரன்ஸ். என்னோட ரோல் மாடல் எல்லாமே அவன் தான். ஒரு பிரைன் ஃபங்கஸ் வந்து அவன் இறந்துட்டான். அள்ளி கொடுக்கணும் வள்ளல் அவன். சரியா? என்னோட 100 மடங்கு நல்லவை. ஆஹ் அவனை 21 வயசுல நாங்க இழந்தோம். சரியா? அப்ப எங்க மோகன்கிட்ட கேட்டேன், மோகன, 21 வயசுல நம்ம குடும்பத்துல ஒருத்தனை இழந்திருக்கோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கோம், பிரெயின் ஃபங்கஸ் எல்லாம் குணப்படுத்தவே முடியாது அந்த காலத்துல, எல்லா சொத்தையும் இழந்திருக்கும், நடுத்தருக்கு வந்திருக்கும். இதை சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவனால நான் அவனுக்கு செய்யறதுக்காக நடுத்தருக்கு வந்தோம். நான் ப்ரௌடா சொல்றேன் இது.
எங்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. அவன் காப்பாத்துவதற்காக எங்களோட எல்லாவற்றையும் இழந்தோம். சரியா? மெட்ராஸ்ல அப்போலோல தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒரு மாதிரி முடிஞ்சது ரிசல்ட். லாஜிக் என்னன்னா, 21 வயசு பையன் நான் நேசிச்சவன் நான் இழந்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி நிறைய பேர் இழந்திருப்பீங்க. பட் கடவுள் உங்களை உயிரோட வச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் மக்களை உங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம உயிரோட இருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. இல்லைன்னா செத்துருப்போம்ல. கொரோனாலே போய் சேர்ந்துருப்போம்ல. நானு ஏன் இமயமலையில குதிக்க போனேன், பெங்களூர்ல சூசைட் பண்ண போனேன், அப்பயே போயிருப்பேன்ல. ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, நான் போயே சேர்ந்திருப்பேன் அப்படின்னு போட்ட ஒரு வீடியோல. அப்ப அதுக்கு சொன்னாரு, ஐயா நீ போயிருந்தா நானும் போயிருப்பேன், எனக்கு நீங்க நம்பிக்கை கொடுங்க, நீ இருக்குன்னு சொன்னாரு. இப்ப புரியுதா மக்களே? நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த தம்பி உயிரோட இருக்கிறதுக்குன்னு வச்சுப்போம். இதை வந்து ஹம்பிளா நான் சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தனோட வார்த்தை யாரையோ ஒருத்தங்களை உயிர்ப்பிக்குது அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல போய் பாருங்களேன். இது வரைக்கும் எனக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட கமெண்ட் இருக்கும் கீழே, உங்களாலதான் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு சொத்து எனக்கு கிடைச்சிருமா மக்களே? சொல்லுங்க. எவ்வளவு பணக்காரர் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆள் இருக்காங்க, எவ்வளவு எத்தனையோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, வேர்ல்டு வைடு இருக்காங்கல்ல. அந்த கமெண்ட்ல போய் கீழே போய் பாருங்களேன். உங்களாலதான் நான் உயிரோட இருக்கேன்னு எத்தனை பேருக்கு இருக்கு. காரணம் என் குரு தான். இந்த வார்த்தையை ஒருத்தங்க போடுறாங்க அப்படின்னா என் குரு தான் காரணம். ஆனா அந்த அம்மா வந்து என்னை வந்து ஏத்துக்கல அப்படின்னா, நான் செத்து 17 வருஷம் ஆயிருக்கு. இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க இது சரி. என் ஏன் இந்த ஜூமுக்கு நீங்க வரணும்? சொல்லுங்க. ஏன் இந்த ஜூமுக்கு வரணும்? நீங்க ஜூம் அட்டன் பண்ணாம இருக்கலாம்ல. ஏன் இந்த ஜூம் நான் கொடுக்கணும்? கொடுக்காம இருக்கலாம்ல. சரி. காரணம் இல்லாம இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல யாரோ ஒரு பையனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கல. நான் போபியான்றதை மறைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் அப்ரமேஷன் சொல்லி தரதுக்காக கேட்டேன். அது பெரிய லென்த்தியா போயிடுச்சு. இந்த ஜூம யார் உங்களுக்கு இன்வைட் பண்ணா? அவங்களுக்கு ஒரு வாழ்வளம் ஒண்ணு சொல்லிடுமா? நன்றி தெரிவிக்காம நம்ம முடிக்க கூடாது Zoom. சரியா? மக்களே, யார் இந்த ஜூமுக்கு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க பேரை போட்டு, அவங்க ஊர் பேரை தெரிஞ்சாலோ இல்ல ஊர் பேரை போட்டு ஒரு வாழ்வளமுடன் கொடுத்துருங்க. ஆஹ் காரணமின்றி எதுவும் இல்லை. ஆஹா சூப்பர். சூப்பர் பவர்ஃபுல் வேர்ட் சார். கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டால் நான் டாப் போவேன் என்று 100% நம்பிக்கை இருக்கு. 100%. ஹவ் டு லேர்ன். காரணமின்றி எதுவும் இல்ல. அருள்குமரன், அந்த பேரே அழகு. குமரன் பேரே அழகு. இள- இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தமிழ்ச்செல்வி மேடம் சூப்பர். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், இளவரசி மேடம். பாலா கும்பகோணம் சூப்பர் சூப்பர். அவருக்குலாம் வாழ்த்து. நேரா சரி சார், நீங்க அவருக்கு கால் பண்ணியே பாராட்டு சொல்லணும். யாரு பாலா கும்பகோணம் தெரியல. வளர் மேம் வாழ்க வளமுடன். சத்யபிரியா சூப்பர் மேடம். இளவரசி மேடம் போட்டு விஜய் பிரயாக் சார் வாழ்க வளமுடன், இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். சத்யா துறையூர். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். அனிதா மேடம் வாழ்க அனிதா மேடம் போடாதீங்க, அனிதா மேடம் வாழ்க வளமுடன் போடுங்க. நஜிமா பானு என்ன போங்க. ஆஹ் பிரபா சொல்றாங்க. சொல்றாரு இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். திலகா மேம் வாழ்க வளமுடன். சுகுமார் கலை சொல்ற இளவரசி மேம் வாழ்க வளமுடன். இந்த ராமச்சந்திரன் மொட்டையா வாழ்க வளமுடன். என்னன்னு சொல்லும்ல சாலை மீனாட்சி. இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். தமிழ்ச்செல்வி வாழ்க வளமுடன். இளவரசி அம்மா வாழ்க வளமுடன். திலகா மேடம் திருச்சி வாழ்க வளமுடன். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். இளவரசி மேடம் அப்பா பயங்கரமா இருக்கு. இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். இளவரசி மேடம் தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. யூடியூப் வாழ்க வளமுடைய திவாகரன் ரவி. யூடியூப் வாழ்க வளமுடன். அவன நிறைய கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க காசு. வேற யாரோ சொல்லலாம்ல. திலகவதி வாழ்க வளமுடன் சூப்பர்ல. ஸ்ரீதேவி நன்றி வாழ்க வளமுடன். திலகா மேம் வாழ்க வளமுடன். சூரியகிரண் யார் வாழ்க வளமுடன் பேர் போடுறது இல்லையா? வாழ்க வளமுடன் கோச் திலகா மேடம் சூப்பர்ல. இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். திலகவதி மேடம் வாழ்க வளமுடன். இளவரசி அக்காவுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் திலகா மேடம். எஸ்ஏவி முருகன் வாழ்க வளமுடன். விஜய் பிரயாக் சார் நம்மளையும் நம்மளையும் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கப்பா. விஜய் பிரயாக் சார் வாழ்க நன்றி நன்றி மேடம். இளவரசி மேம் வாழ்க வளமுடன். விஜய் பிரயாக் சார் ஐ எம் பிளஸ்ட் வாழ்க வளமுடன். திருச்சி திலகா மேம் வாழ்க வளமுடன். இளவரசி வாழ்க வளமுடன். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். சுகுனேஷ் வாழ்க வளமுடன். திலகா மேடம் வாழ்க வளமுடன். சுமதி செல்லையா வாழ்க என்ன மொட்டையா போட்டிருக்கு வாழ்க வளமுடன். தேங்க்யூ திலகா மேம். இளவரசி வாழ்க வளமுடன். வளத்துடன் வாழ்க. பிரபஞ்ச இறைப்பராளுக்கு நன்றி. ஜான்சி யார சொல்றீங்க? மனுஷன் யாராவது சொல்லுங்க. பிரபஞ்சம் எல்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்கு. திலகா மேடம், ஸ்ரீதேவி மேடம் வாழ்க வளமுடன். விபி சார் இளவரசி மேடம் வாழ்க வளமுடன் சூப்பர். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். பாலா வெரி சூன் ஜாயின் அர்சா கிளப். அது பாலா. செல்ராஜ் சார் வாழ்க வளமுடன். விஜய் பிரயாக் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் இளவரசி மேடம். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். அனிதா மேம் வாழ்க வளமுடன். விஜய் சார் வாழ்க வளமுடன். தமிழ்ச்செல்வி வாழ்க வளமுடன். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். மக்களே வாழ்க வளமுடன். சுமதியே. இளவரசி மேம் வாழ்க வளமுடன். குருஜி வாழ்க வளமுடன் திருநாகர் சொல்லியிருக்காரு.
அனிதா ஈரோடு வாழ்க வளமுடன், இளவரசி மேம் வாழ்க வளமுடன், தமிழ்ச்செல்வி வாழ்க வளமுடன், விஜய் சார் மற்றும் இளவரசி மேடம் வாழ்க வளமுடன். அனைவரும் வாழ்க வளத்துடன் வளர்க. பொதுவா போயிடுச்சு. சிவகுமார் சொல்லிருக்காரு. விஜய் பிரயாக் வாழ்க வளமுடன், திலகா மேடம் வாழ்க வளமுடன், இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், திலகவதி மேடம் வாழ்க வளமுடன், விஜய் பிரயாக் வாழ்க வளமுடன், விஜய் சார் குரு நன்றி வாழ்க வளமுடன், திலகா மேடம், அனிதா மேடம், ராஜா சார், திலகா மேடம் வாழ்க வளமுடன். மக்களே நான் படிச்சுட்டே இருப்பேன் போல இருக்கே. இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், அனைவரும் வாழ்க வளமுடன். இது என்ன இதுல காமனாவே போகுது. சுகுணான் வான்மதி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் விஜய் பிரயாக் அண்ட் ஆல்சோ வாழ்க வளமுடன் இளவரசி சார் வாழ்க வளமுடன் கோபால் சொல்லியிருக்காரு. இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், விஜய் பிரயாக் சார் வாழ்க வளமுடன், திலகா மேடம் வாழ்க வளமுடன், இளவரசி வாழ்க வளமுடன், விஜய் பிரயாக் வாழ்க வளமுடன், திலகா மேம் வாழ்க வளமுடன், ராஜி வாழ்க வளமுடன். சூப்பர். நல்லா அவங்களா பெரிய ஆள் ஆகணும். விஜய் சார் வாழ்க வளமுடன், விஜய் பிரயாக் சார் வாழ்க வளமுடன், விபி சார் காட் பிளஸ் யூ வாழ்க வையகம். நல்லா இருக்குல்ல. வேதாதிரி ஐயாவோட வார்த்தைகளை இப்ப பின்தொடருங்கள். பிரபாகரன் நன்றி. ரொம்ப அதை படிக்கவே நல்லா இருக்கு. வாழ்க வையகம். திரு விஜய் பிரயாக் வாழ்க வளமுடன், குரு விபி வாழ்க வளமுடன், விஜய் பிரயாக் வாழ்க வளமுடன், திரு விஜய் பிரயாக் குரு வாழ்க வளமுடன். மக்களே போயிட்டே இருக்க. நீங்கள் சார் நீங்கள் வாழ்க வளமுடன். விஜய் சார் உடைய குருவிற்கு நன்றி. ஐயோ அமேசிங் வார்த்தை இது. இது வந்து நான் வந்து கூஸ் பம்ப்ஸ் வருது. அன்பு அன்பு சார் நன்றி. இந்த குருவுக்கு அது வேற லெவலு. அப்படியே பாருங்க 200 கோடி ஆயிடுச்சு மேக்க கொண்டு. காட் பிளஸ் யூ சார். இளவரசி மேடம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் டு எவ்ரி ஒன். அப்பா மக்களே இது ஒரு வார்த்தை கேட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. உங்களுமே விஜய் அண்ணா இது செமையா இருக்குல்ல. விஜய் அண்ணா வாழ்க வளமுடன், மக்களே அனைவரும் வாழ்க வளமுடன். வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நம்ம நம்ம ஜூம் வேற மாதிரி இருக்கு மக்களே. சரி ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உங்களை எல்லாம் சந்திச்சது, இந்த ஜூமை கொடுத்தது. இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு. இந்த போபியாவால நிறைய டைம் ஆயிடுச்சு. செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லி தந்ததால டைம் ஆயிடுச்சு. ஹோப் சோ நாளைக்கு இதே சேம் டைம் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வரலாமா ஈவினிங்கா? ஏன்னா மற்ற நாடுகள்ல ரொம்ப மிட் நைட் ஆகுது. மக்களை நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க. நான் லீவு தானே. ஒரு 6 மணில இருந்து 6 மணியா எனக்கு ஒரு 5 மணிக்கு வைக்கலாமா? இல்ல நீங்க காலையில சொல்லுங்க. ரெண்டு ஷெட்யூல் நான் கொடுக்குறேன். ஹோப் சோ நீங்க 2 டைம் கேட்கலாம். மார்னிங் வந்து எனக்கு உங்களுக்கு பூஜை ஏதாவது இருக்குமான்னு தெரியல. 11 o'clock ஒன்று கொடுக்கலாமா? சாயந்தரம் ஒரு ஒரு 11 o'clock. 11 o'clock காலையில, 7 o'clock ஈவினிங் கொடுக்கலாமா? எதை ப்ரிஃபர் பண்றீங்க சொல்லுங்க. நாளைக்கு ஒரு லாங் டிரைவ் இருக்கு எனக்கு. நான் ஒரு 15 மணி நேரம் டிராவல் பண்றேன். மக்களை நீங்க சொல்லுங்க. 11 o'clock ஓகேவா நாளைக்கு மார்னிங்? 7 மார்னிங் நோ சார். ஈவினிங் நைட் குட் நைட் 6 p.m. 7 ஈவினிங். ஓ 11 o'clock ஓகே. 7 p.m. 11 o'clock எல்லாமே என்ன மக்களே எல்லாமே 7 p.m. போடுறீங்க. 11 o'clock ஓகே. ஈவினிங் 8 p.m. பெருமையான்மையான மக்கள் 6 மணி ஓகே. என்ன பண்ணட்டும்? 6 மணி 7 மணி தான் எல்லாரும் ஈவினிங் தான் சொல்றீங்க. எல்லாருமே 7 மணி சொல்றீங்க. மார்னிங் 4 AM சொல்லியிருக்காங்க. எனக்கு எனக்கு ஆசை தான். நான் வந்துடுறேன் மார்னிங் 5 AM. 11 மணி ஓகேவா காலையில நிறைய பேருக்கு? ஓகே ரைட் மக்களே. நான் ஒண்ணு பண்றேன். ஆஹ், நாளைக்கு காலையில உங்களுக்காக. சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங் வந்து 30 9:30 ஓகே மக்களே. எனக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்களேன். ஏன்னா நைட்டு நான் சீக்கிரம் கிளம்பணும். ஈவினிங் 6 o'clock பிளான் பண்ணிடுவோம். 7 o'clock நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. 6 to 7 நான் எடுத்துட்டு கிளம்பிடுறேன். ஏன்னா லாங் டிரைவ் போகணும். நான் காலை மார்னிங் ரீச் ஆகணும். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock 6 p.m. சரியா? நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஹோப்ஸோ எனக்கு நீங்க ஒரு 5 மணி கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் நான் கண்டென்ட் முடிச்சிருவேன். நான் இன்னும் எனக்கு 2 நாள் கண்டென்ட் இருக்கு. நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு அல்வா மாதிரி 5 to 7 முடிச்சிருவேன் நான். சரி இன்னும் 5 மணிக்கு எனக்கு கொடுக்குறீங்களா இல்ல 6 மணியா? 5 ஓகே சார். 5 p.m. ஓகே சார். ஓகே பெஸ்ட். மக்களே எனக்கு நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கு 5 மணிக்கு கொடுங்க. ஓகே ஃபிக்ஸ்டு. 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் போலாம். 2 hours. 2 hours நான் இதை முடிச்சிடுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வாழ்க வளமுடன் போட்டது அதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம். நாளைக்கு நம்ம சந்திப்போம் மக்களை. இந்த இடத்துல நான் இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறேன். 4 AM கிளப் லிங்க் இளவரசி மேடம் 4 AM கிளப் லிங்க தூக்கி இப்ப இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. இதை கிளிக் பண்ணி 4 AM கிளப்புக்குள்ள வாங்க. நீங்க என்ன கத்துக்கிறீங்க ஒரே ஒரு பாயிண்ட் எனக்காக சரியா? அதை வந்து 4 AM கிளப்ல சொல்லுங்க. அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களும் பயனடைவாங்க. ஏன்னா எல்லாரும் இந்த நேரத்துல வந்திருக்க மாட்டாங்க. 100 பேர் வந்ததே எனக்கு சந்தோஷம். உண்மையாலுமே நான் ஹாப்பி. ஹோப் சோ இன்னொன்னு பண்ணுங்க. நாளைக்கு ஜூம் வரும்போது நீங்க வந்திருக்க எல்லாருமே 100 பேருமே யாராவது ஒருத்தர் புதுசா வர வைக்கணும். சரியா? நான் உங்க ஒரு கான்டெஸ்ட் வைப்பேன் நாளைக்கு. யாரு அதிகம் பேரை வர வச்சீங்க இப்ப வந்து நீங்க வந்து பெஸ்ட் 2 பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 பேருக்கு பிரைஸ். ஏற்கனவே ஒரு ராஜேந்திரன் ஐயாவுக்கு பிரைஸ். அது இல்லாம 2 பேருக்கு பிரைஸ். யார் அப்படின்னா இளவரசி மேடத்திற்கும் திருச்சி திலகா மேடமுக்கும் 2 கிஃப்ட் இருக்கு. சரியா? சூப்பர் கிஃப்ட். மொக்கெல்லாம் கிடையாது. சோப்பு டப்பெல்லாம் கிடையாது. கூட ராஜேந்திரன் ஐயாவுக்கும் கிஃப்ட். நாளைக்கு
2 gift நான் அனௌன்ஸ் பண்றேன். யார் வந்து 4AM கிளப்ல நிறைய பேர் ஆட் பண்றீங்களோ அவங்களுக்கு டீசன்ட் gift. சரியா? மொக்க கிஃப்ட்ல டீசன்ட் கிஃப்ட் அதையும் நான் அனௌன்ஸ் பண்றேன். 4AM கிளப்ல நிறைய பேர் ஆட் பண்ணோம். 4AM கிளப் லிங்க் நாங்க போடுறோம். ஒண்ணு, கண்டிப்பா நாளைக்கு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒருத்தரையாவது நீங்க கூட்டிட்டு வரணும் ஜூமுக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, 150 பேர் நாளைக்கு இருந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பி. சரியா? நான் ஊருக்கு வேற மாதிரி போவேன். செய்வீங்களா? கேன் யூ? கேன் யூ? நான் டைப் பண்றேன். கேன் யூ? 97 பேர் லைவ்ல இருக்கீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். கேன் யூ? டன். நல்லா இருக்குல்ல? சரி. 4AM கிளப்ல நாளைக்கு எத்தனை பேரை இன்வைட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். 200+ ஜான். அமேசிங். ஜான் இருக்கு. அமேசிங். ஓகே, நீங்க போடுங்க. எத்தனை பேரை நாளைக்கு 4AM கிளப் லிங்க் லிங்க் போடுங்க மேடம். எத்தனை பேரை இன்வைட் பண்ணுவீங்க? 4AM கிளப்ல ஆட் பண்ணுவீங்க. நம்பர் போடுங்க பாருங்க. 5 5 200 வரும். 200லாம் கண்டிப்பா கிஃப்ட் இருக்கு. ஜான் ரவிக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. 200+ போட்டாரு பாருங்க. 24 பேரை ராஜேந்திரன் ஐயா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு. ஓகே, மகா முத்தழகன் சார் சொல்றாரு ஆல்ரெடி டுடே ஒய்ஃபை கொண்டு வந்திருக்கேன் சார், ஃபீட்பேக் போடுங்க. இளவரசி 500 பீப்புளா? மயக்க வருதுமா? என்னம்மா முடிவு பண்ணிட்டியா? ஒரு ஏக்கரை எழுதி வாங்குறது முடிவு பண்ணிட்டியா? கோபால் 15, ராஜன் 24, சதீஷ் 5, வித்யா விஜயராகவன் 5, பாலாஜி 5, ஜான் வந்து 200+ அவர் தான் லீடிங்ல இருக்காரு. சாய் அரவிந்த் 1, ஒரே ஒருத்தனை கூட்டு வரான் பையன், சூப்பர் பையன், நீ பெரிய ஆள் ஆயிடுவாடா. அடுத்தது சாந்தி மேடம் 5, நாகு வந்து 20, ஹாப்பி. சத்யபிரியா 1. ஏன் மேடம் 750 பேர் கோடி பேர் இருக்காங்க, ஒருத்தன் தானா? ஷீலா 1. நிறைய பேரை கூட்டு வந்துடுறாங்க மேடம், டாக்ஸ் போட்டுருவாங்க உங்க உங்க நாட்டுல. ஒண்ணுன்னு போடுற ஜென்மங்களாம் என்ன சொல்றது? ரேணுகா 10, பிரபாகரன் 9, சூரியகிரண் 4, 6 6, கானா கானா 3, ரவீந்திரன் 5, திருவள்ளுவச்செல்வி 10, அன்பு சார் 21. நல்லா இருக்குல்ல? 3 முன்னேற்றம். தீபா 10, முத்தழகன் 10, தங்கையன் ஐயா 4. ஐயா சொல்றது ஒரு 10 20 சொல்லலாம்ல, சந்தோஷப்படுவோம்ல. சிவகாமி 5. சந்தோஷம் மக்களே. ஓகே, நம்ம முடிப்போம். சூப்பர் டே இன்னைக்கு. இன்னைக்கு ஹோப்ஸா கத்துட்டு இருப்பீங்க. மேடம் 4AM லிங்க் போடுங்க இல்ல. முருகன் சார், எனக்கு மயக்கம் வருது சார், 1000 போட்டு விட்டாரு சார். நீங்க 1000 எல்லாம் போட்டீங்கன்னா வேற லெவல் சார். நீங்க உங்களை ஒரு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கொடுத்துறேன் உங்களுக்கு. மக்களே இந்த லிங்க் இருக்கு பாருங்க. மணிகண்டன் 5. தேங்க்யூ சார் கிஃப்ட் ஃபார் திலகா மேடம். என்னோட கடமை அல்லவா? திலகா. திலகாலாம் வந்து என்ன சொல்றது, நம்ம என்னோட என்னோட ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணு மாதிரி. அது வேற மாதிரி திலகா. திலகான்னு சொல்லுவேன், என் திலகான்னு சொல்லுவேன் நான். என் பெருமை அப்படின்னு சொல்லுவேன். திலகாலாம் இந்த வருஷம் வேற லெவல்ல பண்ண போகுது. 2026 திலகா வேற லெவல்ல இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, நன்றி. இந்த சேட்டை வந்து லிங்க் எடுத்துங்க. 4AM கிளப் 4AM கிளப் இருக்கு. யார் உங்களை கூட்டு வந்தாங்களோ அந்த 4AM கிளப்ல அந்த லிங்கை வாங்கி நீங்க நிறைய பேரை ஆட் பண்ணுங்க. நாளைக்கு கிஃப்டோட சந்திப்போம். ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி பொங்கல். சி ஆன் டாப். இந்த சேட் பாக்ஸ்ல இருக்கிறத நோட் பண்ணிங்க.
தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். ஹாப்பி பொங்கல். நன்றி.